சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கவனிப்போம். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லோரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். கவனிங்க, சங்கீதக்காரனாகிய இந்த தாவீது ஒரு மெசேஜ், ஒரு செய்தியை நமக்கு சொல்ல விரும்புகிறார். சொல்லும் பொழுது அவர் எப்படி துவங்குகிறார் அப்படி பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு பயந்தவர்களே அப்படி என்றால் ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு, கடவுளுக்கு பயப்படுகிறார், அதாவது விசுவாசிகளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்படி என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து கேளுங்க, அவர் என் ஆத்துமாவுக்கு பர்சனலாக என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்த அதிசயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 17ஆம் வசனம், அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். வாசிங்க. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, அவர் இதன் மூலமா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நான் அவரை நோக்கி என் வாயினால கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். அப்படின்னா முதல்ல அவர் வாயினால கூப்பிட்டேன்னா அவர் சொந்த வாயால் அடுத்தவங்கள்ட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லாமல் ஆண்டவரே என்று சொல்லி அவர் கூப்பிடுகிறாராம். பர்சனல் அனுபவத்தை சொல்றார். நான் கூப்பிட்டேன், அப்புறம் என்னுடைய நாவினால புகழப்பட்டார். அப்படின்னா ஆண்டவரை துதிச்சு அவர் செய்த அதிசயங்களை சொல்லி காட்டுவது தான் புகழப்படுறது. ஆண்டவரே நீர் வல்லவர், சர்வ வல்லவர், என்னுடைய வாழ்க்கையில் இப்படி செஞ்சீங்க, அப்படி செஞ்சீங்க, அதை பண்ணீங்க, இதை பண்ணீங்கன்னு சொல்லி அவரை புகழ்வது தான் அது. என் நாவினால நான் அதை செஞ்சேன், ஆண்டவர் புகழப்பட்டார் என்று சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாருன்னா 18ஆம் வசனத்துல, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். அப்படி என்றால் என்னுடைய இருதயத்துல அக்கிரம சிந்தை இருந்திருந்தா ஆண்டவர் செவி கொடுத்திருக்க மாட்டார், ஆனா ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு சொல்ல வருகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய செய்தி. இன்றைக்கு நம்ம பார்க்க போற செய்தியும் தான், ஜெபத்தை கேட்கும் தேவன். ஆண்டவர் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்பார். பாவி ஜெபம் பண்ணாலும் சரி, பரிசுத்தவான் ஜெபம் பண்ணாலும் சரி, யார் ஜெபம் பண்ணாலும் கேட்பார். நாம் சிலரை கூப்பிடுவோம், கேட்காத மாதிரியே போயிடுவாங்க, கேட்டாலும் கேட்காத மாதிரி போயிடுவாங்க. சிலரை கூப்பிடுவோம், உண்மையில் அவங்களுக்கு என்ன செய்யாது, கேட்காது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல, இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்தின் நினைவுகளே அவர் அறிந்திருப்பார், ஆனால் நான் கூப்பிடுகிறது அவருக்கு கேட்காமல் இருக்குமா? அப்போ அவர் சர்வ வல்லமை உள்ள, அவர் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஆண்டவர். சக்தி வாய்ந்த அந்த கடவுளுக்கு சத்தம் போட்டு கூப்பிட்டா தான் கேட்கணும்னு ஒன்றும் கிடையாது. அவர் தூரத்தில் இருக்காருப்பா, அதனால சத்தம் போட்டு கூப்பிட்டா தான் கேட்கும் அப்படின்னு கிடையாது. நம்முடைய வலிக்கு ஏற்ப நம்ம கூப்பிடுறோம், அவ்வளோதான். வலி கேட்குற மாதிரி கத்துறோம். சில நேரங்களில் இருதயத்தில் ஜெபம் பண்ணுறோம், அதையும் கேட்குறாரு. வழியில் போயிட்டு நடந்துக்கிட்டு மனசுக்குள்ளே ஜெபிக்கிறோம், அதையும் கேட்குறாரு. வார்த்தையாய் வாயின் வழியாய் வெளியே வராமல் மனசுலேயே நம்ம ஜெபிக்கிறோம், முணுமுணுத்து ஜெபிக்கிறோம், பெருமிச்சோடு ஜெபிக்கிறோம். இப்படி ஜெபங்கள் பல விதங்களில் பண்ணினாலும் ஆண்டவர் கேட்குறாரு. சபையில் கூடி சத்தமாய் நம்ம ஜெபிக்கிறோம், அதையும் கேட்குறாரு. வீட்டு அறைக்குள்ள தனிமையில் இரவில் யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம ஜெபிக்கிறோம், அதையும் கேட்குறாரு. ஒட்டு மொத்தத்தில் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அடுத்து இந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்துச்சுன்னா ஆண்டவர் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டார், ஜெபத்தை கேட்க மாட்டார். ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கணும்னா சத்தம் கேட்கும், ஆனால் செவி கொடுக்க மாட்டார், கவனிக்க மாட்டார் அவருடைய பொருள். ஆனால் என்னுடைய ஜெபத்தை, அதாவது மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். உதாரணத்துக்கு நிறைய பேர் கூப்பிடுவாங்க, ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு நம்ம என்ன செய்வோம், செவியை சாய்ப்போம். இவங்க என்ன சொல்கிறாங்க அதை கவனிப்போம். நிறைய தலைவர்களை பேட்டி எடுப்பாங்க, பேட்டி எடுக்கும்போது நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அந்த ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ஆனால் அவங்க ஒருத்தர் கேள்விக்கு தான் பதில் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தராக சொல்லுவாங்க. எல்லாரும் கூப்பிட்டு தான் அவர் கேட்டிருக்கும். ஸ்பெசிஃபிக்காக யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு கேட்குற கேள்விக்கு மட்டும் முதல்ல பதில் சொல்லுவார். தேவதான் நம்முடைய ஆண்டவர். எல்லாரும் கூப்பிடுறாங்க, எல்லா சத்தமும் அவர் கேட்கும், ஆனால் யாருக்கு செவி கொடுப்பார்? மெய்யாய் ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். 19ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுது, எனக்கு செவி கொடுத்தார், என் சத்தத்தை கேட்டார், அதாவது என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லிட்டு 20ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, ஆண்டவர் இந்த தாவீதுனுடைய ஜெபத்தை தள்ளவே இல்லையா, புறக்கணிக்கவே இல்லை. ரெண்டாவது, அவர் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவ்வளவு கிளியரா ஆண்டவர் புரிஞ்சு வச்சிருக்கிறாரு, எவ்வளவு கிளியரா அவருடைய கூப்பிடுதல் இருந்திருக்கு,
எவ்வளோ கிளியராக அவருடைய ஜெபம் இருந்திருக்கு. நம்மளால் எப்படி சொல்ல முடியுமா? நம்ம ஜெபம் பண்ணிட்டு சந்தேகத்திலே இருக்கும், நம்மளுடைய ஜெபம் கேட்டிருக்குமா ஆண்டவருக்கு? அவர் வேறு ஏதாவது வேலையில் ஏதாவது பிஸியாக இருப்பாரோ, வேறு ஏதாவது கோள்கள் ஏதாவது உருவாக்கிட்டு இருப்பாரோ? நம்ம தான் ராத்திரியும் பகலுமா ஜபிக்கிறோம், அவர் கேட்டுச்சா கேட்கல, ரிப்ளை வரலையே. நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப் சாட்டை என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த டபுள் டிக்கு அல்லது இந்த ப்ளூ டிக்கு ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. நாங்கள் சில ஆளுகளுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு கம்பெனிக்காரனுக்கு யாருக்கும் அனுப்பிட்டு ரிப்ளைக்கு காத்துட்டே இருப்போம். கிளிக் பண்ணி பார்த்தா அது பார்த்ததும் தெரியாது, பார்த்தானான்னு தெரியாது, இது என்ன இது போய் சேர்ந்தான்னு தெரியாது, டெலிவரின்னு இருக்கும், ஒன்றுமே எப்போ பார்த்தா என்ன ஒன்றுமே தெரியாது. லாஸ்ட் சீன் அதில் இருக்காது. இப்போ எங்களுக்கு ஒரே குழப்பம், பார்த்தானா இல்லையா, பார்த்தா கூட அவங்க பார்த்துட்டான்னு இருக்கும், இது எதுவுமே தெரியாமல் குழம்பி போயிருக்கும். பார்த்துட்டா திருப்தி, பார்த்துட்டா சரி பார்க்கல. இப்போ அவன் எப்படி இப்போ பார்த்துட்டு ஜாலியாக இருந்துட்டு இருப்பான், நம்ம இங்கே நம்ம தவிச்சுக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான்னா அப்படி இல்லை, ரொம்ப கிளியராக என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ கிளியரான ஸ்டேட்மெண்ட். இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு ரிப்ளை அவருக்கு வந்திருக்கு, அவருடைய ஜெபத்துக்கு ப்ளூ டிக் என்ன செஞ்சிருக்கு, விழுந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு இன்னைக்கு ப்ளூ டிக் விழுந்துச்சா, அது ஜெபம் பெயிருக்கா, அவர் பார்த்துட்டாரா, ஒன்றுமே நமக்கு என்ன செய்யலை, தெரியலை. நான் நினைக்கிறேன் இவருக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இவர் நம்ம எப்படி இந்த வாட்ஸ்அப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மெசேஜை கிளிக் பண்ணி அவர் பார்த்தாரா இல்லையான்னு சொல்லி இவர் செக் பண்ணுறோமோ, இதே மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த தாவீது வெகு நீண்ட நேரம் காத்திருந்து ஜெபித்திருக்கிற அனுபவம் இருந்திருக்கும். ஆகவே கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிப்ளை வந்த பிறகுதான் அவர் என்ன பண்ணியிருப்பார், அதுலேருந்து வெளியேறியிருப்பார். அதுக்கு அவர் வெளியே வந்து ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டான், கான்ஃபிடென்ட்டாக மற்றவங்களுக்கு சொல்கிறார். நீ நம்மளை தான் தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆகவே எப்படியோ ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ரெண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது இவ்வாறாக, சங்கீதம் 34:6, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஏழை பணக்காரனே கிடையாது, ஆண்டவரை உண்மையாய் கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுவார், நிச்சயம் விடுதலை கொடுப்பார். ஏழை கூப்பிட்டாலும் சரி, பணக்காரன் கூப்பிட்டாலும் சரி. அடுத்து இன்னொரு வசனத்தை கூட வாசனம், 1 யோவான் புஸ்தகம் 1 யோவான் 3:21-22. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இப்ப நம்ம ஜெபத்துக்கு ப்ளூ டிக் விழுந்திருக்கா இல்லையாங்கிறத இந்த வசனத்தின் மூலமா கண்டுபிடிச்சலாம். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, மறுபடியும் நீங்க வேத புத்தகத்தை நல்லா தரீங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க, 21ஆம் வசனத்தை மறுபடியும் நம்ம சேர்ந்து வாசிக்க போறோம். கிளியரா இருக்கும் ஸ்டேட்மெண்ட். எப்படின்னா, பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. கவனிங்க, இப்போ நம்முடைய இருதயம் நம்மளையே குற்றவாளியும் தீர்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்முடைய ஜெபத்துக்கு அவர் ரிப்ளை தரணும். எல்லாருக்கும் அவர் ரிப்ளை கொடுக்கிறவர் அல்ல. வரணும்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும், நம்மளை குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. நம்ம தைரியம் குறைவு. நம்ம குற்றவாளியாக இருந்தால், நாம் குற்றம் செய்யாதவங்க தைரியமாக இருப்போம். ஐயோ நானே பாவி, நானே இப்படி மோசமாக சிந்திக்கிறாள், என்னுடைய இருதயம் அக்கிரமத்தினால் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி நாம் என்ன செய்வோம், அப்படியே குற்ற உணர்ச்சியில் இருந்துட்டு இருப்போம். தைரியமாக இருக்க முடியாது. அப்போ தைரியமாக இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும்னா நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளி தீர்க்கக்கூடாது. நான் ரொம்ப கரெக்டுன்னு சொல்லிட்டு நான் சொல்லும் பொழுது என் இருதயம் சொல்லும், நீ சரியில்லைப்பா, இந்த நேரத்தில் நீ என்ன செய்யலை, சரியில்லை. ஒரு விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறேன்னா தைரியமாக என்ன செய்வேன், இருப்பேன். ஸோ என்ன கண்பானவர்களே, எல்லா விஷயத்திலையும் கரெக்டாக இருக்கும். நம்ம பேசுகிற விஷயத்திலேயாவது, இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், ஒரு பேனாவை எடுத்து இது பிளாஸ்டிக்னா பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நம்ம பேசும்போது அது எப்படி பேசுவோம், தைரியமாக பேசுவோம். இது பிளாஸ்டிக் தாயா அப்படின்ட்டு, நீங்கள் ஏன்னா தீய கொளுத்தி நிரூபிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக பேசலாம். இதே மாதிரி நான் ரொம்ப கிளியராக இருக்காண்டவரேன்னு சொல்லி பேசணும்னா உண்மையாகவே என் இருதயம் என்ன செய்யக்கூடாது, தீர்க்கக்கூடாது. இது ஒரு இரும்பு பேனாவாக இருந்து நான் பிளாஸ்டிக்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியாது, தைரியமாக என்ன பண்ண முடியாது, நமக்கு தெரியும் இது இரும்புன்ட்டு. ஆனால் நான் தைரியமாக என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஆனால் நடிக்கலாம். என்ன பண்ணலாம், நடிக்கலாம். இன்னைக்கு அப்படி தானே நிறைய பேர் மோசமான ப்ராடக்ட்டுகளை ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்னு சொல்லி விற்கிறாங்க. நாம் என்ன பண்ணிடுறோம், பார்த்து ஏமாந்து போய் அது கொஞ்ச நாள்லேயே அது வேலை செய்யாமல் ஒதுக்கி போட்டுடுறோம். நல்ல ப்ராடக்ட்னு சொல்லி விற்றுறாங்க, நம்மளையும் நல்ல நிலம்னு சொல்லி விற்றுறாங்க, நல்ல பொருள்னு சொல்லி வாங்க வச்சுறாங்க, நல்ல இடம்னு சொல்கிறாங்க, நல்ல பொருள்ன்றாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆகுது, அது நல்லாவே விளம்பரத்தை பார்த்து ஏமாந்துடுறோம், ஆட்களை பார்த்து ஏமாந்துடுறோம், பேச்சை பார்த்து ஏமாந்துடுறோம். தைரியமாக பேசினார் அந்த ஆளுமோ. இது நடிப்பு, ஏமாற்று. இப்படி தான் நம்ம ஏமாறுறது. ஆனால் நம்மளை நாம ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. நாம் தெளிவாக இருக்கணும், நாம் சரியானதை தேர்ந்தெடுக்கணும்,
நாம் சரியா போகிறோமா என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டாம். தைரியமா இந்த உலகத்தில் இருக்கலாம். இங்கே அதான் சொல்றாரு, உங்களுடைய இருதயம், அதாவது நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நம் தேவனிடத்திலே தைரியம் கொண்டிருக்க முடியும் என்று யோவான் சொல்றார். அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அது அவராலே பெற்றுக்கொள்கிறோம். ஜபத்தை கேட்கிற தேவன் தான். ஆனால் ஜபங்கள் ப்ளூட்டிக்கு விழுந்துச்சா, ஜபம் கேட்கப்பட்டுச்சா, அவர் செவி கொடுத்தாரா, இதை கவனத்தில் எடுத்தாரா அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம கிளியராக இருந்தோம்னா நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எத்தனை பேர் புதிதாக சொல்றது? இப்போ நமக்கு முதலிடம், நம்மளுடைய ஜபத்துக்கு முதலிடம், நமக்கு முதல் ரிப்ளே, இதெல்லாம் நமக்கு கைகூடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு யாருடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரு, ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, ஏன் ஜபத்துக்கு ரிப்ளை வரலன்னா இப்படி சில காரணங்களை சொல்லலாம். ஒன்று, நம்முடைய இருதயமே நம்மளை குற்றவாளி என்று தீர்க்கும். ஸோ அதனால் என்ன நடக்கும்னா, நம்ம ஜபத்தில் தைரியமாக இருக்க முடியாது, தைரியமாக கேட்க முடியாது, தைரியமாக அப்பாட்ட நிற்க முடியாது. ஐயோ ஆண்டவரே நான் கரெக்ட் இல்லைப்பா, தாழ்த்தி நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜபிக்கும் பொழுது, அதை உணரும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் ஜபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, அவருடைய கற்பனைகளை நம் கை கொண்டு, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆண்டவர் இருக்கார் நமக்கு, ஆண்டவர் சில விஷயங்களை செய்ய சொல்கிறாரு. நீ இப்படி இரு மகனே, இப்படி இரு மகளே, நீ இதை செய் மகளே, இதை செய்யக்கூடாது மகளேன்னு சொல்கிறாரு. இந்த கற்பனைகளை நாம் செய்யாமல், அவருக்கு கீழ்ப்படியாமல், அவருக்கு பிரியமாய் நடக்காம போய் உட்காந்து எனக்கு அதை செய்யுங்க ஆண்டவர், இதை செய்யுங்க ஆண்டவர், அப்படி பண்ணுங்க ஆண்டவர், இப்படி பண்ணுங்க ஆண்டவர், ஒன்றும் நடக்காது. கேட்பாரு, ஆனால் ரிப்ளை என்ன வராது, வரவே வராது. ப்ளூடிக்க வரைக்கும் என்ன செஞ்சிருவாரு, ஆஃப் பண்ணி வச்சிருவாரு. இதற்கு உதாரணம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது 2 கள்ளர்கள் வலப்புறமும் இடப்புறமும் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். இப்போ 2 கள்ளர்களும் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில 2ல் ஒருத்தன் சொன்னா, நீர் தேவனாய் இருந்தால் உங்களையும் ரட்சித்து அப்புறம் இறங்கி வந்து எங்களையும் என்ன பண்ணும், ரட்சியும் என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்தோ, அவனுக்கு ரிப்ளை பண்ணுறதோ, ரியாக்ஷன் ஒன்றுமே பண்ணல, ஒரு ரிப்ளையும் பண்ணலை. அவனை ஒரு வகையாகவே மதிக்கல ஆண்டவர். ஆனால் அந்த கள்ளன் பேசுனது ஆண்டவர் கேட்டிருக்குமா, கேட்டிருக்காதா? அவன் பரியாசம் பண்ணிட்டு இருக்கான், அவன் நம்பாமல் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அவன் என்னதான் பண்ணுறான், நீர் ஆண்டவராக இருந்தா. இன்னைக்கு சில ஆக்டர்கள், பகுத்தறிவாளிகள், சிலர் ரொம்ப நாங்கள் பெரிய அறிவாளி சொல்கிறோம், சிலர் பேசுவோம். கடவுள் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா முன்னாடி வரட்டும், அப்போ நாங்கள் நம்புகிறோம். இவர் எப்படி கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம், கடவுள் இருக்குன்னு சொல்ல மாட்டாராம். தன்னை பகுத்தறிவாளி, இவங்க பேர் யாரு, பகுத்தறிவாளி அப்படின்னு காட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் சார், கடவுள்னா வாங்க வந்து பாருங்க. ஏன்னா இவர் பெரிய கலெக்டர் கூட கடவுளை எப்படி பார்க்க முடியும், கலெக்டரை. இவருக்கு பிறப்பு இறப்பும் தெரியாது, இவர் என்ன சாவார்னே தெரியாது. இவருக்கு யார் வரணுமா, கடவுள் முன்னால் நின்னா மட்டும்தான் இவர் என்ன பண்ணுவாராம், நம்புவாராம். சில தேவ மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக கடவுளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அப்படி போயிருக்காங்க. அது வேற, அது கடவுள் தேடல்னு சொல்லுவாங்க. இது திமிரு. அது எப்படின்னா தேடல். ஆண்டவர் உண்மையான தெய்வத்தை யாருன்னு தெரியாம உண்மையான தெய்வத்தை கண்டுபிடிக்குன்னு சொல்லி எல்லா இடங்களையும் தேடுவாங்க. காடு மேடுன்னு அலைந்து தேடினவங்க உண்டு, காத்திருந்து தேடினவங்க உண்டு, கடவுளை எப்படியாவது கண்டுகொள்ளணும்னு சொல்லி ரிசர்ச் பண்றவங்க, எந்த கடவுள் சிறந்தவர், யார் உண்மையான கடவுள், ஆகவே அதை ப்ரூவ் பண்ணணும், எனக்கு நீங்க எதுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் உங்களை நம்புவேன் அப்படின்னு இருந்தவங்க எல்லாம் உண்டு. கிதியோனை பார்த்தீங்களா, அவர் டெஸ்ட் வைப்பார். நீங்கள் நான் இந்த காரியத்தை வாக்கிய பண்ணுவீங்கன்னு நான் எப்படி நம்புறது, எனக்கு ஒரு ரிப்ளை கொடுங்க. ரிப்ளை எப்படி கொடுக்கணும், நான் ஒரு ஆட்டுத்தோலை போர்த்துவேன், அதில் என்ன செய்யக்கூடாது, பனி விழவே கூடாது. மற்ற இடங்கள்லாம் என்ன செய்யணும், நீங்கள் பேசுகிறீங்களோ பேசுகிறீங்க, எனக்கு இந்த அடையாளமே, ஒரு சில அடையாளங்களை கேட்டுக்கொள்வார்கள். அதே போல் ஈசாக்குக்கு பொண்ணு எடுப்பதற்கு போகணும்னு நினைக்கிறேன் இல்லையா, ஈசாக்கு தானே, வேலைக்காரன்ட்ட சொல்லி விடுவாப்பில், இன்னென்ன மாதிரி செய், உனக்கு நம்முடைய இனத்தாரத்தில் போய் பொண்ணு எடு, அதை எடுதுன்னு சொல்லி அனுப்பிவிடுவாப்பில். இவன் போவான், ஆண்டவரே நீங்கள் எங்கள் எஜமானுக்கு ஏற்ற பொண்ணை தரணும், நான் பார்க்குற இந்த பொண்ணு தான் அப்படின்னா நான் சொல்கிறபடி எல்லாம் செய்யணும், நான் நினைக்கிறபடி அதை என்ன செய்யணும், ரியாக்ட் பண்ணணும். அப்படின்னா நான் அது நீங்கள் என்னை அனுப்புனதும் நீங்கள் இந்த காரியத்தை வாக்கிய பண்ணது மாட்டு நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லுவாப்பில். நான் தண்ணி கேட்பேன், மொட்டையாக தண்ணி மட்டும் கேட்பேன், அது எனக்கும் தண்ணி தந்து என் ஒட்டகங்களுக்கும் தண்ணி தரணும். இது என்னுடைய மைண்டில் இருக்கக்கூடிய விஷயம். அப்படி பண்ணிச்சுன்னா ஆண்டவர் இந்த காரியத்தை வாக்கிய பண்ணார், இந்த பொண்ணு தான் என் எஜமானுக்குன்னு சொல்லி அவர் ஒரு மைண்டில் ஒரு ஆண்டவர் இடத்துல ஒரு கெஸ்ஸிங் போட்டு அவர் ரிப்ளை ஆண்டவர்கிட்ட, நம்ம ஆண்டவர் மட்டும் பேசுறது தகுதியான ஆளாக நான் இருக்க மாட்டேன் ஒரு வேலை, பட் எனக்கு காரியம் வாய்க்கணும், எனக்கு காரியம் நடக்கணும், ரிப்ளை உனக்கு உடனே தேவை, இந்த இடத்துல உடன் ரிப்ளை தேவை. ஆனால் அதே மாதிரி ரிப்ளை இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார். எத்தனுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதை அனுபவிக்கணும். நான் இன்னைக்கு வரைக்கும் அதை அனுபவிச்சிருக்கேன். இந்த காரியத்தில் நீ ஆண்டவர் எனக்கு இடைபெறுன்னா இன்னைக்கு இப்படி நீங்கள் செஞ்சிடணும், அதே மாதிரி நடக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் எப்படி பேசுவார், என்ன பண்ணுவார், நம்ம அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லை ஆண்டோட சமூகத்தில், அவர் பேசிட்டு தான் இருப்பார். ஆனால் நம்ம ஸ்பெண்ட் பண்ணல. ஆனால் கழுதையின் மூலமாக, சில மனிதர்கள் மூலமாக, சில ஆட்கள் மூலமாக, ஏன் பிச்சை எடுப்பவர்கள் மூலமாக கூட நம்மளோட நினைஞ்சுவார் ஆண்டவர் பேசுவார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கழுதையை போட்டு அடிக்கக்கூடாது, அதன் மூலமாக ஆண்டவர் பேசுவார், அதை புரிஞ்சுக்கணும். இப்போ கிதியோனுக்கு ஒரு விதமாக பேசினார், அவனுக்கு ரிப்ளை கொடுத்தாரு. இந்த மனுஷனுக்கும் பாருங்க ரிப்ளை கொடுக்குறாரு. அந்த அம்மாட்ட போய் தண்ணி தாமான்னு கேட்கவுடனே அது என்ன பண்ணிச்சு, துறவுல போய் கிளியராக தண்ணி எடுத்துகிட்டு வந்து உமக்கும்
ஸ்பெசிஃபிக்காக அவங்களுடைய கழுதைகள் குதிரை ஒட்டகங்களுக்கும் தண்ணியை இந்த வார்க்கு எல்லாம் கிளியராக எத்தனை குடம் எடுத்தாலும் தெரியும் அவ்வளோ வரைக்கும் ஊற்றிட்டாங்க. ஒட்டகம்லாம் குடம் கணக்கில் தண்ணி குடிக்கும் ஒரே உறிஞ்சில். அப்போ எத்தனை குடம் ஊற்றிருக்கும், சலிக்காமல் அந்த பொண்ணு எடுத்து ஊற்றிருக்கும். இன்னும் நம்ம ஒரு கப்பு தண்ணி கட்ட எத்தனை மணிக்கு கழிச்சு வரும் சொல்லு. அந்த இருக்க எடுத்து குடிக்க வேண்டியது தானே. இது ஒரு ஆள் எடுத்து வேற தரணும். முன்னாடி இத்தனை குடம் தண்ணி என்ன செய்யணும், ஆளுக்கு கணக்கு கொடுத்து தருவாங்க. எங்கள் பாட்டியெல்லாம் காலையில் கிணத்துல போய், அது அண்ணன் தம்பி இருந்தால் அக்கா தங்கச்சி இருந்தால் சண்டை வரும். நான் மட்டும்தான் தண்ணி எடுக்கணுமா, அவங்க எடுக்காண்டாமா? பார்த்தீங்கன்னா கிணத்துல போய் தண்ணி வாளியில் இறச்சி ஊற்றணும். இன்னொரு கிணறு உண்டு, உள்ளே இறங்கி போய் படிக்கட்டில் ஏறி வரணும். குடம் எடுத்துகிட்டு வரும்போதே தண்ணியில் விழுந்து தண்ணி நனைஞ்சு வரதும் உண்டு. குடத்தை எடுத்துகிட்டு வரும்போது வழியில் விழுந்து குடம் உடையிறதும் உண்டு. அதோட தொலைஞ்சு குடம் உடஞ்சுன்னா இன்னைக்கு பிள்ளைங்க குடத்தை உடச்சிருக்க வந்து என்ன பண்ணுவோம், ஐயோ மக்களே விழுந்துட்டு தொடச்சி அதை கழுவி உனக்கு அடிபட்டுருக்காங்க. அப்போ அன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. நீ விழுந்தியா எலும்பு உடஞ்சா அதெல்லாம் கிடையாது. குடத்தை ஏன் உடைச்ச, நீ வந்து பார்த்து வந்திருக்க மாட்டேன், அட்டி பிரித்து தள்ளிடுவாங்க. பயத்தில் நடுங்கி தானே மனுஷன் வீட்டுக்கு வருவோம். ஸ்லைட்டு உடஞ்சா எத்தனை பேர் தொட நடுங்கி வீட்டில் நின்றுருப்பீங்க. ஸ்லைட்டு நடுங்கி உடஞ்சிடும். அந்த ஒரு மாதிரி ஸ்லைட், அது தகர ஸ்லைட்லாம் அப்புறம் தான் வந்துச்சு. ஸ்லைட்டு உடஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தேன்னா ஸ்லைட் எப்படி உடஞ்சி, இன்னைக்கு ஒன்றும் சாப்பாடு கிடையாது, என்ன கிடையாது, பசி வேற கொலை வேறு. இங்கே மாதிரி போகிற வழியிலே நல்ல ஸ்நாக்ஸை வாங்கி தின்னு தொப்பையை நிறைச்சிட்டு போகிற மாதிரிலாம் அன்றைக்கி முடியாது. 5 பைசா இருக்காது கையில் மிட்டாய் வாங்குறதுக்கு. என்ன நடக்கும், போயிட்டு இந்த இதுக்கு பதில் சொல்லிட்டு தான் என்ன செய்ய முடியும், சாப்பாடு சாப்பிட முடியும். அங்கேருந்தே கொல்லை பசியில் ஒரு எங்கே பிள்ளை காலையில் டிஃபன், 10 மணிக்கு ஸ்நாக்ஸ், 11 மணிக்கா ஸ்நாக்ஸ், மத்தியானம் 12 மணிக்கு சாப்பாடு, திரும்ப 4 மணிக்கு வந்தோன்னே கொட்டிக்கிறது வீட்டில் நல்லா ஃபுல் கட்டிட்டு. அப்புறம் எத்தனை மணிக்கு ஒரு சாப்பாடு, நம்ம பிள்ளைங்களை எத்தனை மணிக்கு ஒரு சாப்பிட்றாங்க, எத்தனை டைம் சாப்பிடணும். இதில் வேறு என் பிள்ளை ரொம்ப இழைச்சி போயிருக்கான்னு சொல்லி 6வது ஒரு முறை அம்மா நினச்சி ஊட்டி விடுவாங்க. நம்மளுக்கு என்ன கிடையாது, அப்படி ஆப்ஷனே கிடையாது. ஒரு வேளை 2 வேளையே ஃபுல்லாக இருக்கிறது ரேராக தான் இருக்கும். ஏன்னா சாப்பாட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வந்து, ஏன்னா சாப்பாட்டுக்காக தான் உழைச்சாங்க அன்னைக்கு, சாப்பாட்டுக்காக தான் உழைச்சோம். இந்த நாளைக்கு முன்னாடி கூட நான் பேசியிருந்தேன் ஊழியத்திலையா சர்ச்சையா ஒரு முழு ஜபத்துக்கு போனேன். எதிரே ஒன்று நான் பிரசங்கம் பண்ண ஞாபகம் இருக்குது. இப்போ சமீபத்தில் சொன்னேன், ஒரு காலத்தில் சாப்பாட்டுக்காக மக்கள் எல்லாம் உழைச்சாங்க, இன்னும் ஒரு காலம் அதே மாதிரி வரப்போகுது. 1 கிலோ அரிசி 2000 3000 வரும், உற்பத்தி கம்மியாக இருக்கும். இதே மாதிரி 3000 குடும்பமாக ஒரு சாப்பாடு உழைக்கணும். 1 கிலோ அரிசி எத்தனை வரும், 2000 3000 வரும். இன்றைக்கி நல்லா போனால் 500 ரூபா 1000 தான் ஒரு மனுஷன் வருமானம். 3000 அரிசி வாங்கினா எல்லாரும் எத்தனை பேர் உழைக்கணும், மொதே மாதிரி குடும்பமே உழைச்சா தான் இந்த சாப்பாடே சாப்பிட முடியும், நல்லா வரும். செல்லு மலிஞ்சு கிடக்கும், திங்கவா முடியும், பொருள் மலிஞ்சு கிடக்கும், திங்கவா முடியும், அதெல்லாம் உற்பத்தி பெருகிரும். ஆனால் விவசாய உற்பத்தி குறைஞ்சிடும். ஹல்லேலூயா. அன்னைக்கு அப்படி ஒரு நிலை. இன்னைக்கு என்ன இல்லை, அந்த மாதிரிலாம் ஒரு கஷ்டம் இல்லை. பிள்ளைங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு, துணி, வருஷத்துக்கு ஒரு துணி கூட கிடைக்காது. சில 5 வருஷம்லாம் தாண்டி போயிருந்தது. முட்டுக்கு கீழே தந்தா நிற்கிற எங்கே இருக்கும், இடுப்பு கிட்ட வந்திருக்கும். அதுக்கு பிறகு அதுவும் ஓட்ட விழலைன்னு வைங்களேன், அது இன்னும் 1 வருஷம் கூட ஓடும். ஓட்ட விழுந்தா மட்டும், ஓட்ட விழுந்துட்டா சரி தையல் தச்சு தருவாங்க, அதுவும் முடிஞ்சு அதுக்கப்புறம் பஞ்சர் ஆனால் தான் அடுத்த நிக்கர் வரும். நல்ல வேலை அன்றைக்கெல்லாம் ஸ்கூலில் நினைஞ்சாங்க, காக்கி நிக்கர் ஒன்று தருவாங்க. சும்மா இன்றைக்கெல்லாம் என்ன ஜீன்ஸ் பேண்ட்டு அது போதுங்க. சார் யாராவது அடிச்சாருன்னா அந்த காக்கி நிக்கரில் அடிக்க மாட்டாரான்னு தோணும். ஏன்னா அப்போ தான் நினச்சி அடி வலிக்காது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் துணி. இந்த துணிக்காகவே நாங்கள் வெயிட் பண்ணியிருந்து வாங்கிட்டு வரோம். அது லூஸாக இருந்தாலும் சரி, அது எங்கே இருக்குன்னே தெரியாது. நாங்களும் அந்த கயரில் வச்சு தான் கட்டி வைப்பேன், நிற்காது. ஆனால் அது சைஸ் என்ன ஒரு சைஸில் இருக்கும், அன்சைஸில் இருக்கும். ஸோ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற ஆண்டவருக்கு சில டிமாண்டுகள் என்ன இருக்கு. இப்போ இவன் என்ன பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட இப்படி பேசுகிறான். ஆண்டவர்கிட்ட இப்படி பேசும்பொழுது ஆண்டவருக்கு செவியே கொடுக்கல. அப்போ யாருக்கு செவி கொடுக்குறான்னு பார்த்தா இன்னொரு கல்லை அவர்கிட்ட பேசுகிறான். ஆண்டவரே, நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது என்னையும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நினைத்தரலுங்க. சொன்ன உடனே ஆண்டவர் அவருக்கு ஒட்டன் ரிப்ளை, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். ஆண்டவர் பார்த்தீங்களா, இப்போ யாருக்கு இவரும் ப்ரேயர் பண்ணார், இவரும் ப்ரேயர் பண்ணார். இவர் என்ன பண்ணார், சந்தேகத்தில் நீங்கள் ஆண்டவராக இருந்தால் எனக்கு என்ன பண்ணுங்க. இன்னைக்கு நம்மளும் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் உண்மையான தெய்வமாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி ஒரு அடையாளத்தை தாங்க. ஆனால் அன்றைக்கு உள்ளங்க அப்பல, நீர் உண்மையான தெய்வம் தான் நம்பி, நீங்கள் உண்மையான தெய்வம், இந்த காரியம் பிரியமா, இது நடக்குமா, இது சரியா இருக்குமா என்பதை அறிவதற்காக ஒரு டெஸ்ட். இப்போ தண்ணி எடுத்து கொடுன்னா அந்த அம்மா தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். தண்ணி எடுத்து கொடுத்து எள்ளுன்னா எண்ணெய் அனுப்பான்னு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே பாஸ். உடனே ஆண்டவரே, இந்த காரியத்தை எனக்கு வாக்கிய பண்ணமைக்காய் ஸ்தோத்திரம். உடனே உங்கள் வீட்டுக்கு போகணுமா, உங்கள் பெற்றோரை பார்க்கணும், இன்னைக்கு ராத்தங்கிறது வழி கிடைக்குமா, எல்லாம் பர்ஃபெக்டாக முடியுது. அவர் நினைச்சது எதுவோ அது அப்படியே முடியுது. நீங்கள் வாங்க ஐயா, தண்ணி மட்டும் இல்லை, உங்கள் ஒட்டகங்க தங்குறதுக்கு இடம், உங்களுக்கு தங்க இடம், உங்களுக்கு சாப்பாடு, ஒட்டகங்களுக்கு சாப்பாடு, உங்கள் ஒட்டகங்களை கூட வந்தவங்க வேலைக்காரங்க சாப்பாடு. வந்தவனே வெறும் வேலைக்காரன் இல்லை, அந்த வேலைக்காரனுக்கு அதிகாரி தான் வந்தவன், பொறுப்பாக இருப்பவன், அவனுக்கு கொஞ்சம் வேலையாட்கள் வந்துட்டாங்க கூட. இதெல்லாம் நம்ம பைபிளில் எழுதி நம்மளை இது பண்ண வேண்டாம் தான். நிறைய பேர் வந்துட்டாங்க, ஒரு கும்பலாக தான் போனாங்க. அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு சமைச்சு போட்டு, அவ்வளோ பேருக்கு ஒட்டகத்துக்கு சாப்பாடு போட்டு, தண்ணி ஊற்றி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன நடக்குது, அப்படி ஏதாவது ஒன்று இருந்தால் அப்படி பண்ணுவோமா, பண்ண மாட்டாங்க.
திட்டி தீத்துரும். இவங்களுக்கு தண்ணியும் கொடுத்து சாப்பாடு வேற கொடுக்கணுமா, எவனே தெரியல. அப்படி சொல்லும்போது வரும்போது இந்த பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி எங்கள் ஐயாவுக்கு வச்சா அவன் வாழ்க்கை என்ன ஆகும்? அப்போவே பிளான் பண்ணி ஆண்டவரே இந்த வாரியத்தை நீ வாக்கிய பண்ணல அடுத்த பொண்ணை பார்க்க போயிடுவான். அப்போ அந்த வேலையை செஞ்சு அதை இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க உடனே ஓகே பண்ணி விட்டுறான். ஆண்டவர் எப்படிலாம் பேசுறாரு பாருங்க, பேசுகிற விதங்கள். அதே போல் இந்த கிதியோன் அப்படி கேட்டான். மோசே கேட்கல. மோசைக்கு ஆண்டவர் பேசி ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. கையை உள்ள விடுங்கிறாரு, வெளியே எடுங்கிறாரு, கை மாறுது, குஷ்டரோகம் மாதிரி ஆகுது, உள்ள போடுன்றாரு, மறுபடியும் எடுன்றாரு. அப்போ கை நார்மல் ஆயிடுது. இப்போ ஆண்டவர் பேசுறாரு அவர்கிட்ட, இப்போ மாதிரி என்ன நம்புயா நீ அப்படி நம்ப வச்சார். ஆனால் காரியத்தை வாக்கிய பண்ணுவார் ஆண்டவர். அப்போ ஜெபத்தை யாருக்கு கேட்டு யாருக்கு ரிப்ளை பண்ணுவார்னா ரொம்ப தாழ்மையாக கேட்டான், நம்பி கேட்டான், அதுக்கு அடையாளத்தை கேட்டான். அதே மாதிரி நாமளும் அப்படி கேட்கணும். அதற்கு முதல்ல அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அடுத்து யாருடைய ஜெபத்தை அவர் கேட்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது அதிகாரத்தில் 18ஆம் வசனம் சொல்லியிருக்கு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த இருதயத்தில் அக்கிரம சிந்தை அப்படி மீன்ஸ்னா நம்ம அக்கிரமங்கள் செய்வோம், பாவங்கள் செய்வோம், தவறுகள் செய்வோம். ஆனால் இதோடைய விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தை, அக்கிரம சிந்தை. ஜெபம் இப்படி இருக்கும், எனக்கு எல்லாருக்கும் தேவை இருக்கும். அக்கிரம சிந்தை இருக்கவனுக்கும் தேவை இருக்கும், நல்ல சிந்தை இருக்கவனுக்கும் தேவைகள் இருக்கும். இப்போ தேவைக்காக கர்த்தரிடத்தில் வந்திருப்பாப்ல, ஜெபம் எனக்கு வேணும், எனக்கு ரிப்ளை வேணும், எனக்கு பதில் வேணும்னு சொல்லி வந்திருப்பாங்க. ஆனால் இருதயம் எப்படி இருக்குமா? அக்கிரம சிந்தையாக இருக்கும். அப்போ அக்கிரம சிந்தை இருந்துச்சுன்னா ஜெபத்தை கேட்க மாட்டார், எனக்கு செவி கொடார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். பர்சனல் அனுபவம். ரிப்ளை வராது. இதே மாதிரி தான் ரெண்டு பேர் ரெண்டு கலர்களை மாறி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம தினந்தோறும் பாவங்களை செய்கிறோம், தவறுகளை செய்கிறோம். அந்த குறிச்சான அந்த உணர்வே நமக்கு வராமல் இருப்பது அது ஒரு அக்கிரம சிந்தை. இன்னொன்று தீய எண்ணங்கள் உள்ள இருக்கும். இவனை பழி வாங்கணும், அவனை பழி வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், தப்பு பண்ணணும், தவறு செய்யணும். இந்த எண்ணங்கள் எல்லாம் அதான் தீய குணங்கள்னு சொல்கிறது. அடுத்து பாவங்கள் செஞ்சுருப்போம், அந்த பாவத்தை குறிச்ச உணர்வே இல்லாமல் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். நம்மளுக்கு இன்னும் தேவை இருக்குது, ஆண்டவர் பேசணும், ரிப்ளை கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்யலை? பாவ உணர்வுடைய இல்லை. ஆனால் இந்த வலதுபுறம் இருந்த அல்லது இயேசுவனுடைய சிலுவைக்கு ஒரு புறம் இருந்த ஒரு கல்வன் என்ன சொல்கிறான்னா, டேய் நீ என்னடா ஆண்டவர்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? நீயும் நானும் பாவம் செய்து தவறு செய்து தண்டிக்கப்படுகிறோம். அவன் பாவத்தை உணர்றான். ஆனால் அவரோ ஒரு பாவம் செய்யாத ஆண்டவர், அவரு தண்டிக்கப்பட்டிருக்கிறார். நீ அவர்கிட்ட போய் என்ன பேசிக்கிட்டு இருக்க? வாயை மூடுறான்னு சொல்லி அவனை அதட்டுறான் அந்த கல்லை. இந்த மாதிரி உணர்வு நமக்கு இருக்கணும். ஆண்டவரே நான் பாவியின் பிரதான பாவின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. 9 வரம் நிறைந்த பவுல் சொல்றாரு, தன்னை தாழ்த்துக்கிறார், உணர்வடைகிறார். இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்குள்ள வந்திருந்தோம், நான் கரெக்டான ஆளு, நான் பரிசுத்தவான், நான் சரியான ஆளு, நான் தகுதியான ஆளு, அதனால நான் தைரியமா இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டேன், ரிப்ளை பண்ண மாட்டேன், இனி நான் சர்ச்சுக்கு நினைச்ச மாட்டேன். சொல்லுங்க, பின்மாற்றம். ஏன்னா நான் கரெக்டாக இருந்தேன், நான் காணிக்க கொடுத்தனாக்கும், நான் ஜெபம் பண்ணனாக்கும், நான் பைபிள் வாட்சேன், நீ சொன்ன மாதிரி பாச சொன்ன மாதிரி நான் டெய்லி பைபிள் வாட்சேன், நான் ஜெபம் பண்ணேன், முழங்கால போட்டேன், தலைகளை நின்று எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, எனக்கு ரிப்ளை வரல. ஆகவே இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டாம், வேற ஆண்டவர் பார்த்து போயிடும். நீ விசுவாசமா இருந்தியா? தெரியாது. அக்கிரம சிந்தையை மாத்தினியா? தெரியாது. பாவ உணர்வாத அடைஞ்சியா? தெரியாது. சரி, கற்பனை கை கொண்டியா? தெரியாது. நமக்கு பைபிளை தந்தா என்ன வரணும்? மகனே நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், மகளே கலங்காது உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. பைபிளை தந்தா என்னதான் வரணும்? இது மட்டும்தான் வரணும், வேற எதுவும் வரக்கூடாது. நீ ஒழுங்காயிரி, பைபிள் வாசி, பாவத்தாரி, இதெல்லாம் வரக்கூடாது. அதெல்லாம் நீங்க சொல்ல ஆண்டவரே நான் யாரு? எல்லாத்துலையும் பெர்ஃபெக்ட். அவ சரியில்லை, அவன் சரியில்லை, இவ சரி, பார்வையிலே எல்லாத்தையும் சரியில்லை. அவ்வளோ அவ சரியில்லை பாரு. நேற்று வரைக்கும் வீடியோ குடிச்சிட்டு இன்னைக்கு ஜெபம் பண்ணி இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? திருவிருந்து எடுத்துட்டு இருக்கான். யார் சொல்றது இது? இந்த நான் எல்லாம் கரெக்ட்னு சொல்லுவாங்களா? இருந்துட்டு அவங்களை ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளோ பாரு, நேற்று வரைக்கும் கட்ட வார்த்தை பேசிட்டு இங்கே வந்திருக்க பாஸ்டரும் அவள்கிட்ட போய் நின்று நல்லா பேசி அவங்களுக்கு என்ன பண்றாங்க? அவங்களுக்கு ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தீய எண்ணம் படைச்சவன். அவன் எப்படி வந்திருக்கான் அவன் தெரியுமா? அவன் மோசமானவன். நீ ஜட்ஜ் பண்ற, ஒரு வீடியோ பார்க்குற, அதை விட ஒரு சவக்கடங்கு உன் இருதயத்தில் இருக்க. அதைத்தான் சொல்றாரு, உன் கண்ணில் உத்தரமே இருக்கு, அவன்கிட்ட எனக்கு தூசியை பார்த்துட்டு இருக்கான். உத்தரம் என்னது? பெரிய தடி. முன்னாடி உள்ள பெரிய வீடுகள் எல்லாம் ஒரு உத்தரம் வச்சிருப்பாங்க. அந்த உத்தரம் தான் என்னது? தூணு மாதிரி உள்ள பெரிய தடி. அந்த பில்டிங்கே தாங்கி இருக்கக்கூடியதான் உத்தரம். ஆண்டவர் எப்படி சொல்ல பாருங்க, உன் கண்ணில் உத்தரமே இருக்கு. அந்த கண்ணுக்குள்ள உத்தரம் போகுமா? அந்த தடி தலையில விழுந்தா பிழைப்பானா? ஆனால் ஆண்டவர் எப்படி பேசுறாரு பாருங்க, எதிராளி எப்படி வார்த்தையினால தட்டி தூக்குறாரு பாருங்க. என்னடா அவங்க ஒரு வீடியோ குடிச்சான்னு சொல்லி அவனை போட்டு இவ்வளோ குற்றவாளியாக்குறேன், லைட்டாக தண்ணியை நக்கிட்டானே, எதுக்கும் சொல்ல வரல, சரின்னு சொல்லி ஆண்டவர் அங்கேயும் சொல்ல வரல. அதை விட பெரிய பாவம் தான் நீ சாக்கடை மாதிரி உன் இருதயத்தை வச்சிருக்க அப்படின்னு சொல்றாரு. அதான் சரியத்தை கெடுக்கும், நீ உள்ளத்தையே கெடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்றாரு. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்க. ஆண்டவர் ஒரு பாவிட்ட பேசினா, ஓ இவர் பரிசுத்தவான் சொன்னாங்க, பாவிட்ட பேசிட்டு இருக்காரு. ஜட்ஜ்மெண்ட். இன்னைக்கு அதே தான் பண்றோம். உன்னுடைய எண்ணம், உன்னுடைய புத்தி, பைபிள் சொல்லுது இருதயத்தில் அக்கிரம சிந்தை. ஜட்ஜ்மெண்ட் பண்ற, இவன் யோக்கியனா, இவன் சரியா, இவ சரியா, இவன் எப்படி இப்படி பண்ணலாம், இவன் எப்படி பைபிளை தூக்கலாம், இவன் எப்படி ஜபத்துக்கு வரலாம், இவன் எப்படி சர்ச்சுக்குள்ள வரலாம், இவன் எப்படி நிக்கலாம். இன்னைக்கு நம்ம சில பாஸ்டர்ஸ் இதை கடைபிடிக்கிறாங்க.
நேற்று வரைக்கும் இந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்த பயலை ஸ்டேஜில் ஏற்றிட்டு விளையாடுறானுங்க. ஸ்டேஜ் என்ன பரலோக ராஜ்யத்திலையா இருக்குது, பரிசுத்தர் கையிலையா இருக்குது. இதுக்குள்ளே எத்தனை எலும்பு துண்டு கிடக்கும், இது கீழே என்னெல்லாம் எத்தனை பேர் புதைச்சிருக்காங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் முன்னாடி என்னென்ன நடந்திருக்கும். இது உங்களுக்கு என்னது மகா பரிசுத்த ஸ்தலம். சில சபையில் என்ன பாடுபடுத்துறாங்க. அங்கே நீ ஏறக்கூடாது, உங்களுக்கு அறிவில்லையா, ஓப்பனாக சொல்லிடுவாங்க. நீ தீட்டு அங்கே ஏறக்கூடாதும்பாங்க. நாங்கள் பார்த்துருக்கோம். பழைய ஏற்பாடில் அது வேறு சட்டம், புதிய ஏற்பாடில் வேறு சட்டம். ஒரு டேபிளை கட்டி வச்சுட்டு ஒரு ஸ்டேஜை ரெடி பண்ணிவிட்டு இங்கே யாராவது அங்கே உட்காராதா, இங்கே கர்த்தர் இருக்கார், அங்கே கர்த்தர் இல்லை, இப்படி சொல்லி இன்றைக்கும் ஏமாற்றி மிரட்டுற கூட்டம் இருக்காங்க. இந்த ஆல்டர் பரிசுத்த ஸ்தலம். அப்போ இதெல்லாம் பாவிகள ஸ்தலமாக வெளியே இருக்கலாம். பழைய ஏற்பாட்டில் மகா பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம், இப்படி நிறைய இருக்குது. அங்கெல்லாம் போயிட்டு இப்பெல்லாம் நின்றுட்டுலாம் டான்ஸ்லாம் ஆட முடியாது, பணமாக தான் வரணும் வெளியே. அது வேறு, இது வேறு. இது நம்ம சௌரியத்துக்கு தேவையாகும். மற்றவங்கெல்லாம் எழுப்பி நிற்கும் போது இங்கே நிற்கிற ஆள் பேசுகிற ஆள் மறைச்சிடும். அதனால ஒரு டேபிள் உயரமாக இருந்தால் என்ன நடக்கும், நம்ம பேசிக்கலாம். கேசுக்கலாம் பானூர்லே நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் அக்கிரம சிந்தை முதல்ல வெளியேறும் சொல்லி பைபிள் சொல்லுது. கோவப்பட்டோட ஐயோ அவர் கோவப்பட்டார், இவன் எல்லாம் ஒரு ஊழியக்காரனா, இவன் எல்லாம் மனுஷனா, இவன் எல்லாம் பரிசுத்தவானா, இவனுக்குலாம் பைபிள் தேவையா? ஏன் கோபம் வரக்கூடாதா? நீங்கள் கோபம் கொண்டாலும் இதெல்லாம் வகையில் வராது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுன்னு சொல்லி பரிசுத்த வேதம் சொல்கிறது. நியாயமான கோபம் மனுஷனுக்கு அவசியம். பிள்ளைகளை கண்டிப்பதில், ஒரு அதிகாரியாக இருக்கும்போது நடவடிக்கை எடுக்கிறதுல, ஒரு முதலாளியாக இருக்கும்போது வேலை வாங்குறதுல, குடும்ப தலைவனாக இருக்கும்போது குடும்பத்தை நடத்துறதுல கோபங்கள். ஒரு சபையை நடத்தும் பொழுது மேய்ப்பனாக இருக்கையில் தட்டணும் கொட்டணும் அடிக்கிறது என்ன செய்யணும், அடிச்சு தான் ஆகணும். இனி நல்ல ஒரு பிறம்பு எடுத்துட்டு வாடா. நம்ம அடிக்க வேண்டிய சில ஆட்கள் இருக்காங்க. வசந்த சொல்லியிருக்கீங்க சொல்லி அடிச்சா விடுவீங்களா? செயலில் அப்படி சொல்ல மாட்டீங்க. ஆனால் பைபிள் சொல்லுது. அப்போ சில ஆட்டுகளை தட்டி கொண்டு போடுங்க, சிலது அடிக்கணும், சிலது அது மூடத்தனத்தை மாற்றவே செய்யாது. அடித்தாலும் சரி, இடித்தாலும் சரி, கொன்னாலும் சரி, அது அப்படியே தான் இருக்கும். அதான் ஞானி சொல்லுவார், மூடனை உரலிலே போட்டு உலக்கையினால நொய்யோட நொய்யை குத்துனாலும் அவன் மூடத்தனை அவனை விட்டு போகவே செய்யாது. ஏன் மூட நம்பிக்கை பண்ணாத, மூட நம்பிக்கை போகாத, விக்கிர ஆராதனை செய்யாத, குத்துன்னு குத்துனாலும் மறுநாள் போய் என்ன சொல்கிறாரு கேட்டு சொல்லுங்க, குறி கேட்குறது. அது அவங்களுக்கு அப்படி ஒரு அவங்களுக்கு புரியாது எவ்வளோ சொன்னாலும். ஸோ அன்புக்குரியவர்களே, நம்முடைய இருதயத்தை மாற்ற வேண்டும். மாற்றிட்டு ஆண்டோட சமூகத்தில் இருக்கணும். இப்போ தான் என்ன நடக்குது, தாழ்மைங்கிற குணம் வரும். அதனால தான் ஆண்டவர் நிறைய விஷயங்களை எடுத்து காட்டியிருப்பார். நமக்கு நேரம் இல்லை. ஒருத்தன் வெளியே இருந்து ஜெபம் பண்ணா, ஒருத்தன் உள்ளே இருந்து ஜெபம் பண்ணாங்கிற எடுத்து காட்டு. 2 பேர் ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண போகிறாங்க. ஒருத்தன் உள்ள பேருந்து பெருமையாக பேசுகிறான், நான் அவங்களோட சிறந்தவன், நல்லா ஜெபம் பண்ணுறவன், நல்லா பைபிள் வாசிக்கிறவன், நான் ரொம்ப கரெக்டு, ஆலயத்தில் எல்லா பணியோட கரெக்டாக பண்ணுவேன், எல்லாம் சரியாக இருக்கக்கூடிய ஆள், நான் தசமாக கொடுக்குறேன் ஒழுங்கா, ஜெபம் பண்ணுறேன் ஒழுங்கா, நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், நான் எல்லாமே நான் தான், ஆண்டவருக்கு அடுத்தவன் சாணத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் பெருமையாக ஆண்டவர்கிட்ட தன்னுடைய பெருமைகளை அடுக்கிக் கொண்டே வந்தான். இன்னொருத்தன் வெளியே வந்தான், நம்ம ஒழுங்கா சர்ச்சைக்கு போகாத ஆளாண்டவரே. இந்த பரிசுத்தவான்கள், இந்த உள்ளேருந்து பரிசுத்தமாக ஜெபம் பண்ணுறாங்களே, இந்த பரிசுத்தவான்கள் கூட்ட கூட நம்ம பழகிறதுக்கு நமக்கு அருகதை இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி வெளியே நிற்போம். இன்றைக்கி நான்லாம் சில இடங்களில் போகும்போது நம்மகிட்ட நிறைய பேர் ரொம்ப டீப்பாக வரமாட்டாங்க, ஒரு பயபக்தியோடு போவாங்க. நான் நினைப்பேன், நம்ம ஊழிய களங்களில் மட்டும்தான் நம்மளை பற்றி தெரியும், மற்ற இடங்கள் நம்மளுக்கு தெரியாதுல்ல. நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி ரொம்ப பவ்யமாக போவாங்க. என்னன்னா எனக்கு புரியாது. அதுக்கப்புறம் தான் தெரியும், அவன் நம்மளை பார்த்தோன்னா பீடியக்களை போட்டு அப்படியே மறைஞ்சு வெக்கப்பட்டு நிற்கிறதும், அவ்வளோ பெரிய மனுஷனாக இருப்பாங்க, அவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க. ஐயோ ஒரு வராரு, நம்ம நடிச்சிருவோண்ணா, அவ்வளோ தாழ்த்துறாங்க. என்ன கேட்டால் அவனை விட மோசமானவன் தான் நான். உங்களுக்கு சொல்கிற புரியுதா? ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு, இந்த ட்ராக்ஸ் கொடுக்குறதுக்கு, பைபிள்லாம் கொடுக்குறதுக்கு. அவர் உள்ளத்தை அவர் சொல்கிறாரு, போய் ட்ராக்ஸ் கொடுத்து மனம் திரும்புங்கப்பா, நீ மனம் திரும்ப, பைபிளை படி. அவன் ஒரே ஒரு கொலை தான் பண்ணணும், பண்ணிட்டு உள்ள கிடக்கான். நம்ம மனம் திரும்ப நான் உள்ளே போய் கொடுக்க போறேன்னா, ஏன் உள்ளத்தில் நீ மனம் திரும்ப, நீ நிறைய கொலை என்ன பண்ணுற இருதயத்திலே, ஆக்சுவலி நீ தான் உள்ளே இருக்கக்கூடிய ஆள், அவன் வெளியே இருக்கக்கூடிய ஆள் அப்படின்னு உணர்த்துறாரு ஆண்டவரே. இதுதான் ஊழியம். இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னா நான் தகுதியானவன் நிற்கல. எத்தனை புரியுது? பயந்து நாடி அதுக்கு எப்படி கிடுக்கிடுலாம் ஆடலாம் பயந்து அப்படி இல்லை. இருதயத்தில் நான் தகுதி இல்லாதவன் ஆண்டவரே, இதை நான் செய்யறதுக்கு நான் பாத்திரன் இல்லை, எனக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு தான் நின்றுட்டு இருக்கோம். மைக்கு கிடைச்சா இருந்தாலும் எதையாவது பேசி உங்களெல்லாம் ஆளுவதற்கு இல்லை. இதெல்லாம் ஒரு செய்தியை மெசஞ்சர், நான் ஜஸ்ட் ஒரு மெசஞ்சர். உங்களை நான் திட்ட கூட செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. வசனத்தை மட்டும் சொல்லி உங்களை கண்டித்து உணர்த்த வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் யாருடைய வேலை? மாடு எருமை பண்ணி நீ எல்லாம் மனுஷனா அப்படிலாம் திட்டெல்லாம் எனக்கு என்ன இல்லை அதிகாரம். அப்படியே திரும்ப வந்துடும். அந்த ஜெயிலில் உள்ள கதை தான். அவன் ஒரு கொலை தான் பண்ணிட்டு போனான். மூடனே என்று சொல்லுகிறவன், பைபிள் படிச்சிங்களா இல்லையா? எரி நரகத்துக்கு ஏதுவாக இருக்கிறான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பைபிள் சொல்லியிருக்கிறார். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கொலை பண்ணுனாதான் நீ ஜெயிலு, பிடிக்கிறவன் நரகம், கெட்ட வார்த்தை பேசுறேன் இவெல்லாம் நரகம் சொல்லுவோம். பைபிள் சொல்லுது, மூடனே முட்டாள் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருக்கிறான், எரி நரகத்துக்கு தகுதியாக இருக்கான்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இப்போ சொல்லுங்க, நம்மளை யாரு பரிசுத்தவான்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்மளை யாரு தகுதியான ஆள்? தகுதிப்படுத்தியிருக்காருங்க. நம்ம டெய்லி தகுதிப்படுத்தணும். தகுதிப்படுத்த நம்ம இங்கே இருக்கணும். எங்கே இருக்கணும்? ஸ்ட்ரைட்டாக ஒரு ராக்கெட் எடுத்து மேலே போய் இங்கே இருக்கக்கூடாது. நான் ரொம்ப கரெக்டுங்க, மேலே போயிடணும்.
இயேசுவை தவிர அவர் தகுதிப்படுத்தியிருக்காருன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு அதைத்தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். அவர் என்ன தகுதிப்படுத்தியிருக்கிறார், நான் தகுதியானவன் இல்லை, இந்த உணர்வில் இருக்கணும்ன்ற. என்ன அவர் தகுதிப்படுத்தாலும் இங்க நிற்கிறேன், உங்களை தகுதிப்படுத்தா இங்க நிற்கிறோம். நாம என்ன கூடாது, குணசேகர் சரியில்லை, நான் தான் தகுதியானவன் நினைச்சிடக்கூடாதுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதான் இவர் சொல்ல வராரு. இவரை பார்க்கும்போது இப்போ நிறைய சர்ச்சஸில் அந்த பிள்ளைங்கள்லாம் எப்படியுமே தண்ணி அடிப்பாங்க, சிலர் சிகரெட் குடிப்பாங்க, சிலர் இந்த உதட்டில் எல்லாம் கொஞ்சம் உரம் எல்லாம் வைப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இங்கே பிரசங்கம் பண்ணார். ஒவ்வொருத்தரையா பார்த்து நீ சரியில்லை, நீ வீடி குடிக்கிறோம், நீ சிகரெட் அடிக்கிற, தண்ணி அடிக்க இப்படி பேசினா பிரசங்கத்தை முடிக்க முடியுமா? ஒன்று. ரெண்டாவது, இது மனுஷனுடைய பார்வையாக தானே இருக்கும். இது இல்லைங்க வேலை. நிறைய பேருக்கு இப்படியே சொல்லிட்டு அவன் தான் கரெக்டான ஊழியக்காரன், அது தனியாக குடிச்சோம், நீ தண்ணி அடிக்காதப்பா அட்வைஸ் பண்ணணும். நீங்கள் என்ன வேர்ட் ஆஃப் காட், அல்லேலூயா, அவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணணும். அப்போ நான் அதை சொல்லணும்னா நான் தகுதியாக இருக்கணும். இப்போ என்னையே யார் தான் தகுதிப்படுத்தியிருக்கா? நான் எப்படி இருந்தாலும் தான். அப்போ எனக்கு எப்படி சொன்னால் எனக்கு பிடிக்கும்? தனியாக கூப்பிட்டு சொன்னால் எனக்கு பிடிக்கும். உங்களை மட்டும் 4 பேர் மத்தியில் சொன்னால் உங்களுக்கு பிடிக்குமா? அப்போ நான் கரெக்ட், நீங்கள் சரியில்லைன்னு சொல்கிறதுன்னு அர்த்தம். அதனால் தான் சொல்கிறது. இப்போ நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிற, ஆகவே நான் இஷ்டம் போல ஆடலாமா? இன்னொருத்தங்களை ஆளலாமா? சொல்லுங்க. இன்னொருத்தர் திட்டலாமா? இன்னொருத்தரை நியாயம் தீர்க்கலாமா? முடியாது. தகுதிப்படுத்தி இருக்க தேவன் இடத்துல எப்படி போகணும்? ஆண்டவரே, நானும் இதே மாதிரி கூனி குருவி வந்தவன் தான், நானும் பாஸ்டரை பார்த்து பயந்து ஒளிஞ்சவன் தான், நானும் சர்ச்சத்தவன்களை வந்து வெட்கப்பட்டவன் தான், ஐயோ நான் தகுதி இல்லைன்னு சொல்லி ஒதுங்கினவன் தான், என்ன தகுதிப்படுத்திருக்கீங்கப்பா. இந்த மனப்பான்மையில இருந்து அந்த வசனத்தை பேசிட்டு இருக்கேன். ஒருவேளை சத்தத்தை உயர்த்தி பேசலாம், சத்தத்தை தாழ்த்தி பேசலாம், பட் மனம் எப்படி இருக்கணும்? இப்போ சர்ச்சையில் இருக்க யாரையும் என்ன செய்யக்கூடாது, வெளியே இருக்க யாரையும் என்ன செய்யக்கூடாது, யாரையும் என்ன செய்யக்கூடாது, புறம்பே யாரையும் வெறுத்து என்ன செய்யக்கூடாது. தேவ பிள்ளைகள் எல்லாரையும் நேசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படியோ அப்படி. என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஒருத்தர் சேட்டில் உருண்டுட்டான்னா அவனை கழுவுறதுக்காக வழி உண்டான்னு பார்க்கணும். 4 பேரை கூப்பிட்டு சேட்டில் உருண்டுட்டான், சேட்டில் உருண்டுட்டான், நாறுது நாத்தம் 4 பேர் கூப்பிட்டு காட்டக்கூடாது. முடிஞ்சா அவனை கழுவி சுத்தப்படுத்த வழி உண்டாப்பாரு. அதுவும் யாருக்கும் தெரியாமல். இதுவும் நிறைய பேர் சுத்தப்படுத்தினா, நான் தாங்க இவரை சுத்தப்படுத்தினேன், இப்போமே நீ நாத்திட்டியே. எத்தனை பேர் சொல்ல புரியுது? எங்கள் ஊரில் ஒருத்தர் உண்டு. அவர் என்ன பண்ணுவார், சுத்தப்படுத்தி வீடியோ எடுத்து போட்டுருவார். அந்த பையனுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகலை. சொல்கிற புரியுதா? ஒரு பையன் வாலி பையன் கொஞ்சம் குடிச்சிட்டான். அவன் டெய்லி குடிப்பானோ, என்னைக்கு அவனோட குடிக்கிறவனோ, பார்ட்டியில் பசங்க தண்ணியை கலந்து கொடுத்துட்டானோ தெரியாது, நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது. பையன் ரொம்ப டீசெண்டாக படித்த பையன். ஒரு நாள் குடிச்சிட்டு மட்டை ஆகிட்டான். ரோட்டு ஓரத்தில் நண்பர்களை போட்டு போயிட்டானுங்க, இல்லைன்னா கிடக்கிறான். இவர் போகிறார், ஹீரோ டான் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட போயிட்டு அந்த பையனை எடுத்து ஊத்துறா தண்ணியை எடுறா ஃபோட்டோவை கழுவி சுத்தப்படுத்தி மூஞ்செல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டார். இப்போ அவனுக்கு பொண்ணு கொடுக்கலான்னு ஒருத்தர் நினச்சி வச்சுருந்தான். பார்த்தான், குடிகார பயிலாக இருக்க இந்த பயிலையாக கட்டிக்க போகிறேன், கேன்சல். நடந்த உண்மையை சொல்கிறேன். அவன் ஃபோன் பண்ணி திட்டையோ, நீ மனுஷனாயா, அவன் வாலிப பையன்யா, கல்யாணம் முடிஞ்ச ஆள் இல்லை, உனக்கு விளம்பரம் தேடிக்குள்ள வேறு இடமே இல்லையான்னு சொல்லி திட்டி விட்டாங்க. எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? இதே இது அந்த 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 பையன் அவனை பார்த்து வெட்டி கொள்வானா, குத்தி கொள்வானா? என் வாழ்க்கையை கெடுத்தவனே, என் மானத்தை வாங்கினவனே, அவன் அன்பு வருமா, கோவம் வருமா அவனுக்கு? ஏன் நான் தானப்பா உனக்கு கழுவுனே சொன்னேன், நீ எல்லாம் பண்ணுன, ஆனால் நீ என்ன பண்ண, சுத்தப்படுத்துறேன்னு சொல்லி கூட கொஞ்சம் நாத்தம் பண்ணிட்டியடா என் வாழ்க்கையை. எத்தனை பேர் சொல்ல புரியுது? இப்போ புரியுதா? இதைத்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் நாம பிரியமானவர்களே. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, விசுவாசிக்குள்ள அந்த விசுவாசி குறித்து இந்த விஷயத்தை பேசாதீங்க, இந்த விசுவாசி கொடுத்து அந்த விசுவாசத்தை பேசாதீங்க, அவன் சரியில்லைன்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லிடாதீங்க. எல்லாருக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது, எல்லாருமே காயப்படுவாங்க, கவனிங்க. அப்படி சொல்கிற ஆளை ஆண்டவர் விட்டவே மாட்டார். நீ சரியில்லை, அவன் உங்கள் சீசர் சரியில்லை, அவன் சரியில்லை சொல்லி சங்க பிடிப்பார் ஆண்டவர். பார்த்துருக்கீங்களா? உங்கள் சீசர்கள் ஓய்வு நாளில் கதரை தின்னுகிறார்கள், கொய்கிறார்கள், விட்டவே மாட்டேங்க. வா குட்டி சட்டை பிடிச்சி அவன் கேட்குறாரு, தாவீது ஓய்வு நாளில் பரிசுத்த அப்பத்தை எடுத்து தின்னானடா அப்படின்னு கேட்டார். ஆமாம் போ ஓடு, திட்டு விட்டார். ஆண்டவர் நம்ம சீசரில் பாதுகாத்த மட்டும் ஒரு மெசேஜ் சொல்லி அனுப்புறாரு, மற்றவங்களை குற்றவாளி தீர்க்காத, உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் அடுத்தவங்களை தூசி இருக்குன்னு சொல்லி கை நீட்டாதேன்னு சொல்றாரு. தனக்குள்ள பேசிக்கோ, ஜெபம் பண்ணிக்கோ, ஆனா அவனுக்கு காப்பாற்ற தூசி எடுக்க வழி உண்டா, ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இப்போ நம்ம ஜெபம் கேட்கப்படணும்னா தேவ பிள்ளைகளாக நடக்கணும். இதுதான் விஷயம், வேற ஒன்றுமே இல்லை. நீயும் ஆயிரமான பாவங்களை மன்னிக்கப்பட்டு ஒரு தகுதியாக்கு பரிசுத்தவானாக்கி வச்சிருக்காரு. பரிசுத்தவான் சொன்ன உடனே நீ பெரிய பரிசுத்தவான், நானுடைய வலது பரிசுல உட்கார தகுதியானவன் அல்ல. உன் தகுதி எப்படி வந்துச்சுன்னு உணர்வோட இருக்கிறவன் தான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. உள்ள இருக்கிறதுக்கு இங்க நிற்பதற்கும் எனக்கு தகுதியை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். சட்டையை ஆண்டவர் கொடுத்தாருங்கிற உணர்வு உனக்கு இருக்கும்போது மட்டும்தான் கர்த்தர் உனக்கு துணையாகவும் இருப்பார். உன்னுடைய தகுதி, ஆண்டவர் கொடுத்த தகுதி பிறனுக்கு உதவலைன்னா அந்த தகுதியையும் பிடுங்கி எடுத்துருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ரியல் ஹீரோ ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. என் குற்றத்தை மூடி மறைப்பாருங்க, என்னுடைய பாவங்களை மறைப்பாரு. ஆண்டவர் சொன்னாரு, தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைவான், தன் பாவங்களை மறைக்கிறவனோ. அதே நேரத்தில் அடுத்தவன் பாவத்தை மூடுகிறவன் யாரு? யாருங்க? வேதம் சொல்றது, அன்போ குழி தோண்டி மூடும். ஒருத்தர் நிர்வாணியா படுத்திருக்கானா ஒரு போர்வையை கொண்டு அந்த நிர்வாணத்தை மூடுகிறதுக்கு சமம் அது. ஹல்லேலூயா.
அவன் அசிங்கத்தை மூடுகிறதுக்கு சமம் அது. அவனை கூட கொஞ்சம் அவனை அசிங்கப்படுத்துவதற்கு அல்ல. நம்முடைய பிள்ளைங்க தவறு செய்தால் 10 பேரை கூப்பிட்டு, என் பிள்ளை ஏக்கா கேட்டியா, என் பிள்ளை நேரத்துக்கு இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டான், என் பிள்ளை இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளை கொஞ்சம் 10 வயசு ஆகிட்டனால என்ன நல்ல விவரம் வந்துடும். யாரை பார்க்கும், எப்படி அதை சிந்திக்க யோசிச்சு பாருங்க. எப்படி சிந்திக்கும்? மைண்ட் வைஸ் சொல்லுங்களேன். இவன் எல்லாம் ஒரு அப்பன், இவன் எல்லாம் ஒரு அம்மா, என்னுடைய மானத்தை எங்க வாங்குறா? நான் இப்படி சொன்னா, இங்க ஒவ்வொரு ஆளுடைய கதையை சொன்னா, 1000 கதைகள் எங்களுக்கு சொன்னா, நீங்க இவன் எல்லாம் ஒரு ஊழிய சொல்லுங்க, இவன் எல்லாம் ஒரு ஊழியக்காரனா? நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏன் தெரியுமா இவ்வளவு நேசிக்கிறோம்? நீங்களும் நானும் ஒரு நிர்வாணி, மண், ஒண்ணுக்கு ஆகாதவங்க, மூடி மறைச்சி பாதுகாத்து ஒழித்து வைக்கிறார். இன்னைக்கு ரியல் ஹீரோ தேவனுடைய பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் யாரும் தரும்? கணவனுடைய பாவத்தை மறைக்கிற மனைவி ரியல் ஹீரோயின். மனைவியுடைய பாவத்தை மூடி மறைக்கிற கணவன் யாரு? ரியல் ஹீரோயினி. பிள்ளையுடைய பாவத்தை மூடி மறைக்கிற கணவன் யாரு? அவன் ஆண்டவர்ட்ட என்ன செய்யணும்? ஹல்லேலூயா, பாவங்களை அறிக்கையிடணும். அதே போல அறிஞ்சவங்க அவங்களை காப்பாற்ற விரும்பினா போய் கழுவி சுத்தப்படுத்தி, அப்பா இப்படி பண்ணாதப்பா, அப்படி பண்ணாதப்பா, உடம்பு கேட்டு சொல்லி அவங்க தான் என்ன செய்யணும்? தனியாக கூப்பிட்டு நீ உதவி செய்யணும். வீட்டில் நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை எங்கே போடுவோம்? ஸ்டேட்டஸில் போட்டு ஊருக்கு என்ன செஞ்சிருவோம்? ஏதோ ஒரு விதத்தில் நான் கரெக்டு, அவரு சரியில்லை, அவ கரெக்டு, நான் சரியில்லை, அவ கரெக்டு, எல்லாம் அப்படி போட்டு ஊருக்கே காட்டிடுவோம். இப்போ என்ன நடக்கும்? ஊருக்கே தெரிஞ்சு, அடேங்கப்பா இப்படியா விஷயம், நீ அப்படியாமல அப்படின்னு சொல்லி ஊரில் ஒருத்தர் எப்படி இவனு தெரியும்? அதான் சோசியல் மீடியாவில் போட்டு வெளுத்து வாங்கியிருக்காங்களே அப்படின்னு. பரவாயில்லையா அப்பா, இவன் வீட்டில் வந்து என்ன பண்ணுவான் சொல்லுங்களேன்? இவன் வீட்டில் வந்து வெளுத்து வாங்குவான். அவனோட அன்பு பெருகுமா, கம்பு பெருகுமா? கம்பு பெருகும். அப்புறம் இடுப்பு ஒடிஞ்சு எலும்பு ஒடிஞ்சு விழா போச்சுன்னு சொல்லி வந்து ஜோமனை கிடக்குமா தெரியும். என்ன நடந்துச்சு? நான் அவர் பண்ண குற்றத்தை அப்படியே ஊருக்கே சொன்னேன், அவ்வளோதாங்க. புரிஞ்சு அவங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்குமா? இதே போல இந்த கேஸ் கொடுக்குற ஒரு கேசஸ் இருக்கு, ரொம்ப டேஞ்சர். நான் நிறைய பேட்ட சொல்ல, அப்படி பண்ணாதீங்க. நீங்க சேர்ந்து வாழ்றதா இருந்தா நீ போலீஸ் ஸ்டேஷனை போவாத, உனக்குள்ளேயே பேசி முடிச்சிரு. நீ சேர்ந்து வாழ விரும்பல, நீ போ போலீஸ் ஸ்டேஷன். ஏன்னா மேலும் மேலும் அவளுக்கு உன் மேல விருப்பம், உனக்கு அவன் மேல. என்னைக்கெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை வருதோ அப்பொழுதெல்லாம் நீ கேஸ் கொடுத்தா அவளுக்கு ஞாபகம் வரும். நீ என்னதான் இருந்தாலும் என்ன கேஸ் கொடுத்தவ தானே. அன்பு பெருகுமா, பாயாசம் பெருகுமா, லவ் பெருகுமா? என்ன பெருகும்? பிரச்சனை தான் பெருகும். அப்ப முடிஞ்சாலும் எவ்வளவு மூடி மறைக்க பாரு. எனக்கு குற்றத்தை தெரிந்தும், என்னுடைய சூழ்நிலையை தெரிந்தும், என் பிரச்சனையை தெரிந்தும், என் ஆண்டவர் என்னை அழைத்து பரிசுத்தவான் சொல்லி மற்றவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி, இவன் சூப்பர் மேன், இவன் நல்ல மனுஷன் சொல்லி உங்களுக்கு எனக்கு காட்டின அவர் மேல பாசம் வருமா? என்னை அசிங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறவங்க மேல பாசம் வருமா? சொல்லுங்க, யார் மேல பாசம் வரும்? அப்ப நான் செய்ய வேண்டியது என்னது? கடைசி வரைக்கும் ஆண்டவரே நான் தகுதி இல்லாதவன் உணர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் பிரச்சனை இறங்கணும்னா நான் தகுதி இல்லாதவங்க, என் ஜெபம் கேட்க பண்ண ரிப்ளை வரணும்னா நான் தகுதி இல்லாதவன். நான் என்னை மண் என்று நினைவு கூறுகிறேன், நான் யோகியன் கிடையாது. பவுல் சொல்ல, பாவியிலும் பிரதான பாவி அப்படின்னா பாவிகளுக்கெல்லாம் தலைமையா இருக்கக்கூடிய பாவி தான் நான் சொல்லி அவர் தன்னை ஒத்துக்கொள்கிறார். இவன் உயர்த்தப்படுவானா? அவன் பாவி, அவள் பாவின்னு சொல்றவங்க உயர்த்தப்படுவானா? பாவத்தை கண்டித்து உணர்த்துவதுங்கிறது வேறு, என்னுடைய பாவத்தை கிண்டி கிளறி ஊருக்கே காட்டுவது என்பது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆகவே அக்கிரம சிந்தையும் தீய நோக்கமும் பாவ உணர்வும் இல்லாத மனிதருடைய ஜெபங்களுக்கு ரிப்ளை ஆண்டவர் பண்ண மாட்டார். அடுத்தபடியாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 15:29 வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். இப்பதான் ஒரு விஷயம் நம்ம புரியுது. நம்மளுக்கெல்லாம் மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சு? நான் தான் தகுதியானவன், நான் தான் நீதிமான், நான் தான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் தான் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், ஆகவே நான் நீதிமான் தானே, அப்படி என் ஜெபத்துக்கு ரிப்ளை வந்திருக்கணுமே என்று சொல்லி கேட்கிறோம். ஏன் தெரியுமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவைங்கிற ஜெபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதுல ஒரு இடத்துல இப்படி ஒரு விஷயம் வரும். ஒருவர் சொல்லுவோமா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து விலக்கி ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. அப்ப எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை என்ன செய்யும்? மன்னியும். முதல்ல புகழ்ச்சி, ரெண்டாவது சாப்பாட்டுக்கான வேண்டுதல், மூணாவது பாவ மன்னிப்பு இருக்கு அந்த ஜெபத்துல. என்ன இருக்கு இப்ப புரியுதா? இப்ப நம்ம எப்படி அப்படின்னா, தினந்தோறும் அறிந்தும் அறியாமலும் பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கு. ரோட்ல போயிட்டு வரும்போது வீட்டுக்கு வந்தவொடனே முன்னாடி எல்லாம் அந்த வீட்டில் அந்த வழக்கம் இருக்கும். இப்போ தான் வீடு வராந்தே கிடையாது, வீட்டில் வராந்தே இல்லை. முன்னாடி எல்லாம் அந்த வராந்தைங்கிறது மஸ்ட் வீடுகளில் இருக்கும். வராந்தையில் என்ன இருக்கும்னா, ஒரு குடம் தண்ணீர் கண்டிப்பாக என்ன செய்யும் இருந்திருக்கும், ஒரு சொம்பு என்ன செய்யும் இருக்கும். வீட்டுக்கு வரும்போது காலை கழுவிட்டு உள்ள வாங்கன்னு சொல்லுவாங்க.
பலர் பல விதங்களில் பேசினாலும் அது உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, காலையும் கையும் உள்ள கழிட்டு வாங்கன்னா நீ கண்ட இடத்துல கையை வச்சுட்டு வந்திருப்பேன். தெரிஞ்சோ தெரியாம காக்கா பீ முதல் கழுத பீ வரைக்கும் கையில் விட்ட வாய்ப்புகள் இருக்கு. கிருமிகள் நாசிகள். காலு எங்கெல்லாம் நடந்து போயிட்டு வந்திருக்கும் தெரியாது. பஸ் ஸ்டாண்ட் பத்திரத்தில் பாத்ரூம் போயிருப்பேன், ரோட்டோரத்தில் வந்திருப்பேன், சாணியை மிதிச்சிருப்பேன், நாய் பீ அது இது நிறைய இருக்கும் இல்லையா? எல்லாத்தையும் மிதிச்சு கால் நெஞ்சு கெட்டு போயிருக்கும். நீ இதோட உள்ள வந்துடாத, காலையும் கையும் கழுவிட்டு வரணும். இது எப்பெல்லாம் அது கழுவணும்? வெளியே போயிட்டு வரும்போதெல்லாம் என்ன செய்யணும்? ஒரு முறை போயிட்டு இருந்தா கழுவணுமா, 10 முறை போயிட்டு இருந்தா கழுவணுமா? முன்னாடி அந்த வழக்கு அந்த 10 முறை போயிட்டு இருந்தாலும் கழுவிட்டு தான் உள்ள வரணும். இப்போ எப்படி டைரக்டா செருப்போட என்ன பண்ணி பெட்ரூம் வரைக்கும் சிலர் வண்டியே உள்ளதான் கொண்டு விட்டுருப்பான். சொல்ல புரியுது உங்களுக்கு? இதே மாதிரி தான் டெய்லியும் பாவ மன்னிப்பு கேட்பது. ஏன் அப்படின்னா, காலையில் எழுந்து முதல் மாலை வரைக்கும் நாம எங்கெல்லாம் போயிட்டு வரோம் சொல்லுங்க. எல்லா இடத்தும் போயிட்டு வரீங்களா? ஸோ நான் வீட்டுக்கே வெளியே போகல, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன், நான் நீ பாவ மன்னிப்பு கேட்கணுமா? ஏன்? மனசுக்குள்ள ஊர் சுத்திட்டு வருவோம். அல்லேலூயா. இதான் பாயிண்ட். இப்பதான் பாயிண்ட் வந்திருக்கு. மனசுக்குள்ள இருக்கிற இடத்துல எங்கெல்லாம் போயிட்டு வருவோம்? இதனால இருதயம் கரைபடிந்திருக்கும். மனசுல தவறான சிந்தனை, இருதயத்துல தவறான எண்ணங்கள், நான் சுத்திட்டே வந்திருப்பேன். அப்பா அதனால நம்ம ஆண்டவரே, எனக்கு தெரிஞ்சு ரட்சிக்கப்பட்ட புதுசுல தேவ பிள்ளைங்க அநேகர் செய்யற ஜெபத்தை நான் பார்த்திருக்கேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போது அவன மனுஷனா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒருத்தர் டாபிக்கை தொடங்கணும். ஆண்டவரே என்ன மன்னிச்சிரு சாரி நம்ம அதை பேசக்கூடாது. அல்லேலூயா. இப்படி சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில தடவை டக்குன்னு கிண்டல் பண்ணி பேசிட்டே ஐயோ ஆண்டவரே நிறைய பேசிட்டு மன்னிச்சிருங்கப்பா. ஸ்பாட்ல மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிக்கிட்டே இருப்பாங்க. மனம் புதிதாகிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நான் என்னதான் பேசிட்டேன், அப்படி என்ன வார்த்தையை பேசிட்டேன், இவ்வளவு பெரிய ஆளான்னு கேட்டா அவ்வளவுதானே, இதுல என்ன இருக்கு? அப்படிலாம் மன்னிப்பு கேட்க முடியாது. அல்லேலூயா. நான் யார் தெரியுமா? வாரந்தோறும் சர்ச்சுக்கு போகிற ஆளு என்ன போய் இப்படி மன்னிப்பு கேட்க சொன்னா அதெல்லாம் முடியாது. நான் யார் தெரியுமா? நான் தகுதியான ஆளு. சர்ச்சில் நான் தான் பிரசங்கமே பண்றேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நான் தான் பாட்டு பாடுறேன், நான் தான் ஜெபம் பண்றேன். நான் ஜெபம் பண்ணும்போது இப்பவும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்குறாரு. அப்படின்னா நான் ஒரு பிரியமான ஆள் தானே. நான் எதுக்கு உங்ககிட்ட என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. இதுதான் பாயிண்ட். வர்ற பாயிண்டே தான். நம்முடைய ஜெபங்களுக்கு ரிப்ளை வராத காரணம், தன்னை தாழ்த்துகிறேன் எவனோ உயர்த்தப்படுவான். தாழ்த்துகிறவனுக்கு பதில் கிடைக்கும். நீங்க என்ன பண்ணாலும் சரி, ஒருத்தங்க ஒரு குறையோ நிறைய உங்கள்கிட்ட சொன்னா உண்மையிலே உங்கள்கிட்ட இருந்து மனசார அவன் சொல்றானா அதை ஏற்றுக்கோங்க. ஹல்லேலூயா. உங்களோட குறை இல்லைன்னா அதுக்கு தகுதியான ஒரு விளக்கத்தை தகுதியான முறையில் நினைச்சணும் உங்களை எடுத்து வச்சு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படி நின்னீங்கன்னா, இப்போ நீங்கள் தகுதியானவங்க நீங்கள் உறுதிப்படுத்திட்டீங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்? அப்படியா சரி நீ அதிலே இருந்துக்கோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இதுக்கு மேலே அவங்கள்ட்ட பேசி என்ன இல்லை, ரோஜனை இல்லை ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கும். பாவம் பெருகிட்டே இருக்கும். அடுக்கடுக்கா பாவம் பெருகிட்டே போயிட்டு பாவம் அப்படியே கற்பம் தெரிச்சு என்ன செய்யும், ஒரு நாளைக்கு காபார்னு வெடிக்கும், பெரிய பிரச்சனை உண்டாகும். அதுக்கு முன்னாடியே நம்ம நினைச்ச ஆண்டவர் சமூகத்தில் நான் தகுதியானவன் இல்லை, எனக்கு இந்த வாழ்க்கை ஆண்டவர் தந்திருக்கிறாரு, எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கிறேன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது நம்ம எல்லாரையும் கையெடுத்து என்ன செய்வோம்? சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க பிரதர், என்ன பண்ணுவோம்? கையெடுத்து கும்பிடும். ஆண்டவரே உன்னை விட நான் பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. நன்றி, ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஸ்தோத்திரம் பிரதர். என்ன செய்யும்? முதுகு வளைஞ்சு இப்படி வரும். இப்போ என்ன பண்ண மாட்டாங்க? உனக்கெல்லாம் ஒரு சோத்திரம் வைக்கணும், உனக்கெல்லாம் ஒரு இதெல்லாம் நம்ம யாரு, நீ எல்லாம் அதுக்கு தகுதியான ஆள் இல்லடா அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கிறதுனால நான் எதை இழக்கிறேன்? அவன் எப்படியோ தகுதியோ நான் எதை இழக்கிறேன்? தூய்மையான தேவன் நமக்கு தந்த தகுதியை, நல்லா எல்லாரும் சொல்லுங்க, தேவன் எனக்கு தந்த தகுதியை, தேவன் எனக்கு தந்த இரக்கத்தையும், தேவன் எனக்கு தந்த ரட்சிப்பையும், தேவன் எனக்கு தந்த கிருபையையும், நான் தகுதி இல்லாமல் இருந்தும் எனக்கு கிருபையாய் ரட்சித்ததையும் நான் அந்த தருணத்தில் இழக்கிறேன். எப்ப நான் பெரிய ஆள் நினைக்கிறேனோ அப்பவே நான் சிறிய ஆளா மாறுகிறேன். அதிகாரத்தை வைத்து அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு அவங்களை கண்டிக்கிறதுங்கிறது வேறு, ஆணவத்திலே நான் நிற்கிறதுங்கிறது வேறு, அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறதுங்கிறது வேறு. சரி, அடுத்து வாசிப்போம். ஒரு வசனத்தை கூட வாசி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கருக்கு கர்த்தர் துன்மார்க்கர், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிற. அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நீதிமான் யாரு? இப்போ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாரும் யாரு? நீதிமான். அந்த நீதிமான் சர்டிஃபிகேட் எவ்வளவு நேரம் இருக்கும்? இப்போ சர்டிஃபிகேட் இப்போ வாங்கிட்டீங்க, இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, கண்ணை போடுறீங்க, ஆண்டவர் நீதிமானை மாற்றிட்டார். ஒரு செகண்ட் நீதிமான் சர்டிஃபிகேட் கிடைக்க ஒரு செகண்ட்ல ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நீதிமான் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தந்துட்டாரு. ஆதார் கார்டுலாம் மாறில 15 நாள் ஆகாது. ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே நான் பாவியா, என்னுடைய பாவங்களை உணர்ந்து நான் பண்ண பாவம், நான் திட்டுனது, பேசுனது, இது பண்ணது, இந்த ஏறதுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன், ஆண்டவரே நான் தகுதியான ஆள் இல்லை, என்ன தகுதிப்படுத்திடுங்க, நல்லதா மக்களுக்கு பேச உதவி செஞ்சு தாழ்த்தி வரும்போது என்ன நீதிமான் ஆக்கிட்டார், கொண்டு விட்டுருக்காரு. இந்த சர்டிஃபிகேட் எவ்வளவு நேரம் நீடிக்கும்? அடுத்த பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நீதிமான் சர்டிஃபிகேட்டு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு அடி கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு நீதிமான் சர்டிஃபிகேட்டு அது நீங்க அடுத்த பாவம் செய்யறது வரைக்கும் தான் சொல்லுங்க. அடுத்த பாவம் செஞ்சுட்டா
அந்த சர்டிபிகேட்டு வேல்யூ இழந்து போயிடும். அடுத்து என்ன செய்யணும்? ரினியூ பண்ணணும். பழைய 1000 நோட்டை இப்போ எங்கேயா கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? பிச்சு போட்டு விடுவான். ஏங்க இது நீதிமானுங்க, நான் நீதிமானுங்க, நேற்றே நீதிமான் சொல்ல, நான் உன்னை அறியேன். இல்லை நேற்று நான் ஊழியம் செஞ்சேங்க, நேற்று ஊழியம் செஞ்சேங்க, ஆண்டவரே நான் தான் நேற்று அற்புதம் செஞ்சேன், நான் உங்களை சொல்லுங்க அறியேன். இப்போ நான் இவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு மேலே வந்து நின்றுட்டு மனசுக்குள்ள இப்போ நம்மளை காயப்படுத்தினவங்க நம்ம கீழே இருப்பாங்க. ஆண்டவர் சிலுவையில் இருக்கிறாரு. அவரை வந்து இது உங்களுக்கு இன்னொரு புரிதல் சொல்கிறார். ஆண்டவர் சிலுவையில் இருக்கிறாரு, சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. அவர் முன்னாடி பார்க்குற காட்சியெல்லாம் யார் நிற்காங்க? ஆண்டவர் சிலுவையில் தொங்க விட்டுருங்க, அத்தனை பேர் எங்கே நிற்காங்க? முன்னாடி நிற்கிறான். இப்போ அங்கேருந்து அவர் என்ன பண்ணுறாரு? மெசேஜ் கொடுக்குறாரு. நீங்கள் யார் என்ன சிலுவையில் தொங்க விடலை, நான் ஆண்டவர் சொல்கிறேன். அவர் நிற்கிறாரு. அவர் சிலுவையில் குத்துனவனும், முள்முடி சூட்டினவனும், உமிழ்ந்து துப்புனவனும், வாரினால் அடித்தவனும், காடி கொடுத்தவனும், சிலுவையை தூக்க வைத்தவனும், சாட்டையினால் அடித்தவனும், அவர் ஏளனம் பேசினவனும், பரியாசம் பண்ணினவரும், அவர் துணியை பங்கு போட்டவனும் எங்கே நிற்கிறான்? அவருக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஆண்டவர் எல்லாரையும் பார்க்குறாரு. எல்லாரையும் பார்த்துட்டு ஒரே ஒரு ஜெபம். என்ன ஜெபம்? ஆண்டவரே என்னுடைய பவர்ல என்னை தொட்ட அத்தனை பேரையும் போட்டு தள்ளிருங்கப்பா, இயேசு நாமத்தில். அவ்வளோதான். அப்படித்தானே ஜெபம் பண்ணாரு. என்ன பண்ணாரு? அவருக்கு பார்வையில் நமக்கு மட்டும் அந்த பவர் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? படத்தில் சினிமாவில் அந்த ஹீரோ வர மாதிரி ஆணியை, அந்த ஒரு ஆணி அவ்வளோ வேறையும் போட்டு தள்ளிட்டு வந்துருங்க. என்னை யாரா அறையிறீங்க? யார் அறையிறீங்க? என்னையா அறையிறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் கொக்கரிச்சிட்டு இருக்கான். உங்கள் ஆண்டவர் உங்களை அவரையே காப்பாற்ற தகுதி இல்லாத ஆண்டவர், அவரே நீங்கள் ஏசுன்றீங்க. அவர் யாரை கூப்பிட்டா தெரியுமா? பிதாவேன்னு. எங்க ஆண்டவரை கூப்பிட்டாரு. ஆனால் அவரு நம்ம ஆண்டவர் அப்படி பண்ணுங்க. நான் ஏன் இயேசுவை நேசிக்கிறேன்னா எங்கள் ஆண்டவரை அப்படி இல்லை. நேற்றுக்கு இந்த காலேஜ் பிள்ளைங்கள் மத்தியில் அந்த ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும்போது, சார் நீங்கள் ஹிந்துவா கிறிஸ்டினான்னு கேட்டாங்க. நான் இந்து அப்படின்னு சொன்னேன். அப்படியா? கிறிஸ்டின் பாட்டெலாம் கேட்குறீங்க? அதனால் நான் கேட்கக்கூடாதான் நினைக்கிறேன். கேட்க முடியும். ஓ இல்லை, நீ இந்துவாக இருக்கீங்களா அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்ட்டு. நான் ஒரு இந்தியன், நான் ஒரு இந்து, என்னுடைய மொழி தாய்மொழி தமிழ், நான் வணங்குற தெய்வம் இயேசு கிறிஸ்து அப்படின்னு. ஓ அப்படியா? சர்டிஃபிகேட் இந்துவாக தான் இருக்குது, அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு. ஓ அப்படிங்களா, சரி சரி சரி. இல்லை பைபிள் படிக்கலாம், நான் ஜெபம் பண்ணலாம், இயேசு கும்பிடலாம், எனக்கு அந்த உரிமை இருக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? நின்றுட்டு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். எத்தனை புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. இதுதான் நீதிமானுக்கு அடையாளம். பழி வாங்குறது உனக்கு எனக்கு உரியதில்லை, கர்த்தருக்குரியது. அவர் பழி செய்வார், தேவையானதை செய்வார். நமக்கு வேலை ஆண்டவர் என்ன செஞ்சாரோ அதே தான் செய்யணும். ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை தான் செய்யணும். ஒரு கன்னத்தில் அடித்தால் எல்லாரும் சொல்ல மாட்டாங்களே, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை என்ன செய்யணுமா? யாருக்கு கன்னத்தேன்னு சொல்லலன்னு சில சொல்லிட்டு இருக்கான். இப்போ நீ யாராவது ஒரு ஆள் அடி பார்ப்போம், பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் அடி போச்சு, கன்னத்தில் செவ்வளவு ஒரு அடி கொடுங்க, என்ன நடக்கும்? அன்புக்குரியவர்களே, ஆண்டோடைய போதனை இது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? ஒரு வார்த்தை பேசினாலே என்ன நடக்குது? நீ எனக்கா ஒரு வார்த்தை பேசினாய், வயசுக்கு மரியாதை இல்லை, அவங்களுக்கு அவன் ஒரு ஊழியக்காரன், தேவனுடைய பிள்ளைங்கிற மரியாதை இல்லை, இவன். ஏன்னா மனசில் நம்ம யாரு? நான் ரொம்ப பரிசுதான், நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ சொல்ற நான் கேட்கணுமா அப்படி மனசுல அந்த எண்ணம் இருக்கு, அந்த இழிவான எண்ணம், அந்த தீய எண்ணம் இருக்கிறனால கேட்பதற்கு என்ன இல்லை? என்னங்க சொல்லுங்க? மனது என்ன ஆகல? குழந்தை ஆகல, பக்கம் ஆகல, அது அப்படியே இருக்கு, திமிரு பிடிச்சு அப்படி இருக்கும். அதனால அது என்ன செய்யும்? கேட்காது. நீ எல்லாம் சொல்லி நான் கேட்கணுமா? வயசுக்கு மரியாதை இல்லை, ஒரு கர்த்தரால் அபிஷேகப்பட்ட அந்த மனுஷன் அப்படிங்கிற ஒரு மரியாதை இல்லை, மனுஷி அப்படிங்கிற ஒரு மரியாதை இல்லை. தாவீது சொல்றாரு, சவுலை நான் தொடாதது காரணம் அவன் கர்த்தரால் என்ன பண்ண மாட்டான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கொல்வதற்கும் அடிப்பதற்கும் வாய்ப்பு இருந்தும் நான் அதை செய்யல, கர்த்தர் செய்யட்டும் விட்டேன். அப்சலம் துரத்திட்டு வரான், அவன் போட்டு தள்ளக்கு ஒரு கோலியாத்தை போட்டு தள்ள ஒரு மனிதனால் அப்சலம் போட்டு தள்ள முடியுமா? முடியாதா? சிங்கத்தின் வாயை கிழித்தவரால் முடியுமா? முடியாதா? அவன் கர்த்தர் பார்க்கட்டும் சொல்லி பொறுமையா இருந்தாங்க. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா புத்தகம் 1:15. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. காலை வந்துட்டு ஆண்டவரே என்று கையை விரித்து நீங்க ஜெபம் பண்ணினாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். இரண்டாவது, நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். தேவ பிள்ளைகளே, ரிப்ளை வரலன்னா, சரியா பைப்ல தண்ணி வரலன்னா எங்க உடைவு இருக்குன்னு பார்க்கணும். தண்ணி வரல நீ அழுதுட்டு இருக்க நிப்பாட்டிட்டு பைப்புக்குள்ள எங்க அடைப்பு இருக்குன்னு பார்த்து பைப்பு அடைப்பை எடுத்தால் ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வரும். ஒரே ஜெபத்திலே ரிப்ளை வரும். 100 நாள் ஜெபித்தாலும் வராது, கையை விரித்து நின்னாலும் வராது. நீ கடுமையாய் ஜெபம் பண்ணினாலும், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணாலும் கேளேன். அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது.
அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அப்படியே கரை படிந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்மளை தாழ்த்தி கொடுப்போமா? ஏசாயா 59 திருப்புங்கள். 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்ப ஆண்டவரை நம்மளையும் பிரிப்பதற்கு ஒரே ஒரு சக்தி தான் இந்த பூமியில இருக்கு. அது என்ன சக்தி? பாவம். இந்த பாவத்தை நம்ம பார்க்கிற விதம் எப்படி இருக்கிறது? இது பாவம் இல்லை. சொல்லுங்க எல்லாரும், இது பாவம் இல்லை, அதுதான் பாவம். இந்த புத்தி தான் மாறணும். சொல்லுங்க, எது பாவம்? இது பாவம் இல்லை, அதுதான் பாவம். அப்படின்றால் நான் செய்தது பாவம் இல்லை, அவன் செய்ததுதான் பாவம். ரெண்டு பேரும் ஒன்னு தானப்பா பண்ணிருக்கீங்க. நீ செஞ்சா மட்டும் எப்படி பாவம் எல்லாம் போகும்? அப்ப பரிசுத்த வேதம் எதை பாவம் சொல்லுகிறது? சொல்லுங்கள். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு யார் போவா? பாவி போவான். அப்ப பாவி எரி நரகத்துக்கு போவான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு தகுதியா இருக்கிறான். அப்படி என்றால் எது பாவம்? மூடனே என்று சொல்லுகிறது பாவம் தானே. இப்ப சொல்லுங்க, இதை விட லேசான பாவம் என்ன இருக்கு? பாவம் பாவம் தான். நாம் சில பாவங்களை நினைத்து வைத்திருப்போம். விபச்சாரம் பெரிய பாவம், குடி பெரிய பாவம், சிகரெட் பெரிய பாவம், பொய் பெரிய பாவம், இப்படி நிறைய பாவங்கள் நம்ம ஒரு பிக்சர் போட்டு வச்சிருப்போம். ஆகவே தான் நான் சரி பாஸ்டர், அவர் தினமும் குடிக்கிறார், ஒரே வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கை. புரியுது கான்செப்ட்? குடிக்கிறது சரின்னு வேதம் சொல்லல, மது அருந்துறதுக்கு ஐயோன்னு வேதம் சொல்லுகிறது. அது ஒரு பக்கம். ஆனா அதை விட ஐயோ யாருக்கு? குடிக்கிறான் முட்டாள் அப்படி சொல்றவனுக்கு என்னது என்ன போட்டிருக்கு? அவனுக்கு ஐயோ, இவங்களுக்கு நரகம், எரி நரகம். இப்ப சொல்லுங்க, நம்மள எத்தனை பேர் பரிசுத்தவானா போன வாரம் வாழ்ந்தோம்? அல்லேலூயா. எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போமா? நான் சொல்றேன், நம்ம யாருமே தகுதியானவங்க இல்லை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. நம்ம இப்படியே போயிட்டு இருந்தோம்னா ஆண்டவர்கிட்ட இந்த ஒரு ரிப்ளையை நம்ம வாங்க முடியாது. அவர் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர். நாடகமும் நடிப்பும் வேஷமும் அவரை இந்த ரிப்ளையை கொண்டு வர முடியாது. மெய்யான மனத்தாழ்மையும் மெய்யான மனம் திரும்புதலும் உண்மையான ஒரு கீழ்ப்படிதலும் தான் கர்த்தர் பார்ப்பார். அவங்களுக்கு தான் செவி கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஒரு உண்மையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க நேர்ந்து காலை சாயங்காலம் வரைக்கும் ஒரு பாவம் செய்யல வச்சுக்கோங்க. உங்க வீட்டில் உள்ள அல்லது பக்கத்து வீட்டில் உள்ள உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் உங்களுக்கு விரோதமாகவோ அல்லது ஒரு விபச்சாரமோ ஒரு வேசித்தனமோ அல்லது ஏதோ ஒரு காம விகாரமோ வேற ஏதோ ஒரு மதுபானமோ ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க ஒரு பாவம் செய்யவில்லை, நீங்க தேவனுடைய பிள்ளை, உறவுல இருக்கீங்க, நல்ல ஜெபத்திலையும் இருக்கிறீங்க. இந்த பாவம் இல்லாத நான், கரைபடாத நான், பரிசுத்த வாட்டியான நான் உட்கார்ந்திருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபரை நினைக்கிறேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் மனதிலே வருகிறது, அவன் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறான் என்று நினைவில் வருகிறது. உண்மையான அந்த மனம் திரும்புதலோடு தாழ்மையோடு இருக்கிற ஒரு ஜெபம் பண்ணக்கூடிய தேவ பிள்ளை அப்படி ஒரு நினைவு மனதிலே வந்த உடனே அவன் உடனே என்ன செய்வானா, ஆண்டவரே அந்த மனுஷன் மனம் திரும்புவதற்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே அந்த பாவ வாழ்க்கையில வெளியே வருவதற்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லுவாங்க. ரெண்டாவது, இந்த ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க அதே தேவ பிள்ளைக்கு இன்னொரு நினைவு வருகிறது. ஒருத்தர் இவருக்கு எதிராக கெட்ட வார்த்தையும் தூசண வார்த்தைகளும் பழி சொல்களும் கேஸ்களும் போட்டு அவமானப்படுத்தின விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த நபரை முன்னாடி ஆண்டவர் கொண்டு வருகிறார். இப்போ தேவ மனுஷன், ஆண்டவரே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறாயா, இவனை மன்னிச்சிருங்கப்பா, அவனுக்கு ஒரு மனம் திரும்ப ஒரு சான்ஸ் கொடுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவான். அல்லேலூயா. இதே இது இன்னொரு பரிசுத்தவான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிறான். இதே பிக்சர் அவங்களுக்கு வருகிறது. அவங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆண்டவரே இவெல்லாம் மனம் திரும்புவதற்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஆண்டவரே, கைய கால எனக்கு எதிராக பேசுறவன நீ தண்டிக்காம விடவே கூடாது ஆண்டவரே. இதுவும் என்னதான்? ஜெபம் தான். இதுவும் கொஞ்சம் முன்னாடி பண்ணது என்னதான்? ஜெபம் தான். இந்த ரெண்டு ஜெபத்திலையும் என்ன வித்தியாசம்? இங்க ஒருத்தன் தேவனுடைய பிள்ளை காலை சாயங்காலம் பாவம் பண்ணல, இவர் ஒரு ஜெபம் எடுக்கிறார். இங்க ஒருத்தரும் அதே மாதிரி காலை சாயங்காலம் பாவம் பண்ணல, ஜெபம் எடுக்கிறார். இந்த ரெண்டு பேரும் பரிசுத்தவானாக இருந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஜெபத்துக்கு அப்புறம் இந்த ரெண்டு பேர்ல யார் பரிசுத்தமா இருந்தாங்க? கேட்கவே இல்லை பாஸ்டர் அப்படின்றீங்களா? இதுதான் இல்ல.
இந்த பக்கம் இருந்த முதல்ல ஜெபம் பண்ணா பாத்தீங்களா, ஆண்டவரே பிதாவே தாங்கள் செய்கிறது என்ன அறியாது இருக்கிற அவனை மன்னிச்சிருங்க ஜெபம் பண்ணா தெரியுமா. என்ன குத்துனா, என்ன பிரச்சனை பண்ணா, எனக்கு ஆப்போச்சா, என்ன வந்து அசிங்கப்படுத்தினா, எனக்கு ஜெயிலுக்கு ஆத்தினா, இந்த மோசமானவா கேரக்டர் உள்ள இந்த மனுஷனை தொட்டு மனம் திரும்ப வைங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, அவனுக்கு விரோதமா எனக்கு இருந்த அந்த கசப்பெல்லாம் எடுத்துருங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணானே, இவன் தான் கண்டினியூ ஆகுறான் பரிசுத்தத்துல. அல்லேலூயா. இங்க ஒருத்தன் ஜெபம் பண்ணா பாத்தீங்களா, இவனெல்லாம் விடக்கூடாது ஆண்டவரே, கால கையா உடைக்கணும் ஜெபம் பண்ணா தெரியுமா. இவன் அந்த தருணத்திலே பாவம் செய்கிறான். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏங்க ஜெபம் பண்ணது ஒரு குற்றமா? பரிசுத்தம் இழப்பதற்கு எந்த இடத்துல வருது? ஒரு புரிதலுக்காக சொல்றேன். ஜெபம் பண்ணது ஒரு குற்றமா? ஜெபம் பண்ணா பரிசுத்தம் தானே ஆகணும், அப்படிதான் நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், இந்த ஜெபம் ஆண்டவருக்கு பார்வையில் அருவருப்பானது, தீமையான ஜெபம். ஆண்டவரே தன்னை அடித்தவர்களை மன்னியும் என்று சொன்னது. இவன் தன்னை அடித்தவனை போட்டு தள்ளுங்க ஆண்டவரை ஜெபம் பண்ணுகிறான். இவனுடைய ஜெபம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? அந்த தருணத்திலே இவன் நீதிமான் பரிசுத்தவனுக்கு அந்தஸ்தை இழக்கிறான். வெளியே ஒருத்தன் பாவி லாந்தி கொண்டிருக்கிறான், இவன் ஜெபத்திலே பாவி ஆகிறான். இதைத்தான் நாம் மாற்றணும். மற்றவர்களை குறித்த போக்கஸை நாம் மாற்றணும். உங்களை குறித்த ஆராதனை, நீங்கள் உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளி தீர்க்கணும், அதுல மனம் திரும்ப வேண்டும். மனம் புதிதாயிட்டே இருக்கணும், புது சிருஷ்டி ஆகிட்டே இருக்கணும். தினந்தோறும் நிமிஷந்தோறும் மனம் திரும்ப வேண்டும். ஏதாவது தவறா பேச ஆண்டவரை மன்னிச்சிருங்க, தவறாய் பார்த்து ஆண்டவரை மன்னிச்சிருங்க, தவறா பேச மன்னிச்சிருங்க, கோவத்துல பேசிட்ட மன்னிச்சிருங்க. அந்த ஸ்பாட்ல விழணும். ஆண்டவரை பார்த்து தூய்மையாயிட்டே பரிசுத்தமாகிறவன் இன்னும் நீ பரிசுத்தமாகிட்ட, இனி பரிசுத்தமாக வேண்டாம் சொன்னாரா? போடுற சட்டையை தினந்தோறும் துவைக்கிறது மாதிரி தினந்தோறும் நம்ம அதை அழுக்காச்சோ இல்லையோ தினந்தோறும் வாஷ் பண்ணணும். தினந்தோறும் உடம்பு கழுவணும். நார விடக்கூடாது, நாற்றம் எடுக்க விடக்கூடாது, பேன் மேய விடக்கூடாது, அழுக்கல இருக்க விடக்கூடாது, சுகாதார கேடா வாழக்கூடாது, தூய்மையா வச்சுக்கணும். கண்களை முடிச்சோம். ஸ்தோத்திரம்.